இந்த பாடலை எழுதின ஒரு பேர் வந்து அணிலாடு முன்றிலார். ஏன்னு கேட்டிங்கன்னா சிலருக்கு வந்து பாட்டு எழுதுனது யாருன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவர் எழுதின பாட்டிலேயே ஏதாவது ஒரு லைன் வந்ததுன்னா அதையே வச்சு அவர் பேர் வச்சுருவாங்க. காக்கையை பற்றி பாடினதா காக்கை பாடினியார், அணிலாடு முன்றிலை பற்றி பாடினாலும் அணிலாடு முன்றினார், தொடித்தலை விழுத்தண்டு அப்படின்னு ஒன்று சொன்னதுனால அவர் தொடித்தலை விழுத்தண்டினார். இப்படி அவங்களுக்கு பேர் வந்து பாடலால் பெயர் பெற்ற புலவர்கள் அப்படின்னு. தனிமகனார் அப்படின்னு ஒரு புலவர், அவர் தனிமகன்கிற சொல்லு வரும். ஆக இந்த பாட்டில் அணில் ஆடு முன்றில் அப்படிங்கிற சொல் வர்றதுனால அவர் அணிலாடு முன்றினார். அணில்னா நமக்கு தெரியும், சங்க இலக்கியத்தில் ஒரு 4 இடத்துல அணிலே வருது, இன்னொரு இடத்துல அணிலோடுன்னு வரும் சொல் வரும். ஆனால் எந்த இடத்துலையும் அணில் முதுகில் இருக்க கோடு பற்றி போட்டிருக்கு சங்க இலக்கியத்தில். யாரும் கோடு போட்டு விட்டதா சொல்ல, அது வேற. இந்த சங்க இலக்கியத்தில் வர்ற அணில் வந்து செக்யூலராக மதச்சார்பற்ற ஒரு அணில். இப்போ அமெரிக்காவுக்கு போன மாதம் போயிருந்தோம் நானும் சுந்தரம். அங்கே கொங்கு மக்கள் நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர் எல்லாரையும் சந்திக்கிறோம். சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காரு, அழகு குத்திட்டு போகிறான். வருஷம் ரொம்ப எல்லாம் கட்டுப்பாடாக இருக்கும். அன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக விட்டுருவாங்க. நம்ம ஆளுங்க வந்து முருகனுக்கு பால் காவடி எடுத்துகிட்டு அழகு குத்திட்டு போவாங்க. சிங்கப்பூரில், மலேசியாவில் 10 ஹில்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய இருக்கிறதுலே பெரிய முருகன் கோயில் அதான். தென்னாப்பிரிக்காவில் முனியாண்டி கோயில், பிடாரி கோயில். எங்கே வந்துச்சு? மக்கள் செல்கிற இடத்திற்கெல்லாம் கடவுள்கள் போவார்கள். மக்கள் புலம்பெயர்ந்து போகிற மக்கள் என்னத்தை தூக்கிட்டு போவாங்க? வீட்டையை தூக்கிட்டு போவாங்க, மலையை தூக்கிட்டு போவாங்களா? அவங்க போகிற ஆறை தூக்கிட்டு போக முடியுமா? அதனுடைய பெயர்களையும் நினைவுகளையும் மரபுகளையும் நம்பிக்கைகளையும் தூக்கி செல்வார்கள். அதன் மூலமாகத்தான் தமிழர்கள் சென்ற இடமெல்லாம் தமிழ் துன்பங்கள் சென்றன. ஆக இந்த புலம்பெயர்ந்து வந்த இடம் அப்படிங்கிற கதை இருக்குது பார்த்தீங்களா? இந்த கதையை மட்டும் சில நேரங்களில் வந்து பெரிய இலக்கியத்தை பிடிச்சு, பெரிய அகழ்வாராய்ச்சியை பிடிச்சு ஒரு விஷயத்தை நிலைநாட்டலாம். சில நேரங்களில் சாதாரண மக்கள் சொல்கிற கதை, மக்கள் சொல்கிற நம்பிக்கை, இதை பிடிச்சிக்கிட்டே போனீங்கன்னா அந்த புலம்பெயர்ந்த வழியை கண்டுபிடிச்சலாம். புலம்பெயர்ந்து வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு வழி வச்சுருக்கேன். நீ எங்கே போய் எந்த உலகத்தில் எந்த ஊரில் இருந்தாலும் குழந்தை பிறந்தவனு வந்து ஒரு இடத்துல வந்து மொட்டை போட வருவான். அவர் இருப்பார், அங்கே இருப்பார், பே ஏரியாவில் இருக்கேன் பாரு, ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பார். இங்கே வந்தோடனே லீவுக்கு வந்தோடனே அப்படியே போய் மொட்டை போட்டேன். எங்கேயே போய் மொட்டை போட்டேன்? குலதெய்வம் கோயிலில் மொட்டை போட்டேன் பாரு. அப்போ குலதெய்வம் கோயிலில் மொட்டை போட்டால் நான் வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சி ஒரு 40 வருஷம் பண்ணியிருக்கேன். ஒரிசாவில் சிலர், எனக்கு ஒரிசாவில் நிறைய நேரம் அந்த ஓய்வு கிடைக்கிற நேரத்தெல்லாம் யாராவது இந்த ஒரு குரூப்பு ஊர் என்ன 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 இது உன்னுடைய குலம் என்ன எல்லாம் கேட்டு, இவங்களுடைய மூதாதையர் ஊர் என்ன, உன் கோயில் எங்கே இருக்குது இப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் சொல்கிற கோயில் எனக்கு முக்கியமான கோயில், என் ஊர் அப்படின்னு சொல்கிறத மட்டும் நான் தேடிட்டே போவேன். ஒரிசாவிலேருந்து சத்தீஸ்கரில் தேடுவேன், ஜார்க்கண்டில் தேடுவேன், உத்தரப்பிரதேசம் தேடுவேன், அது கொண்டு அந்த சைடில் விட்டுரும். கடைசியில் போனீங்கன்னா இந்த மொட்டை போட்ட ஊருக்கும் அவனுடைய பழைய மூதாதையருக்கும் அதான் லாஸ்ட் ஸ்டாப்பு. அதுக்கு முன்னால் போய் தோண்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் மொட்டை போட்ட ஒரு ஊர் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஊர் பேரும் அதே மாதிரி இருக்கும், கோயில் அதே மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட மொட்டை போட்ட ஊரை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் மொட்டையை தொட்டால் அவன் காலை தொட்டலாம். அது மாதிரி ஒரு சிம்பிளான, பார்க்க சிம்பிளாக இருக்கும். ஏன்னா மொட்டையை போட்டதை வச்சு வரலாறு, நம்ம மொட்டையை போட்டை வச்சு தான் வரலாறு இருக்கும். ஏன்னா மக்களின் வரலாறே வரலாறு, மற்றதெல்லாம் வரப்பு தகராறுன்னு சொல்லுவேன். இந்த மக்கள் நான் ஒரு ஊருடைய மக்கள் வித்தியாசமாக படிக்கிறதுல ஆர்வமாக இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லலை. சங்க இலக்கியத்தில் எனக்கு வந்து அவர் வந்து சமகால இலக்கியத்தை சேகரித்து அது மாதிரி பேசுகிறவர். நான் சங்க இலக்கியத்திலையும் சிந்து வெளியிலையும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். மற்ற நேரங்களில் ஒரிசாவில் வாழ்வேன், சென்னையில் இருப்பேன். தமிழ்நாட்டுக்கு வந்தால் இந்த ஊர் அந்த ஊர் நான் எங்கே இருக்கேன்னு தெரியாத அளவுக்கு ஓடிக்கிட்டு இருப்பேன். மற்றபடி நான் சங்க இலக்கியத்தில் வாழ்பவன். ஒரு ஊர் வந்து என்ன, ஊரில் இருக்கிறவங்க படித்தவங்களா, யோசிக்கிறவங்களா, அல்லது கொஞ்சம் கொள்கை உள்ளவங்க சான்றோர்களாக இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத ஒரு புலவர் சொல்கிறார். அவர் பேர் வந்து பிசிராந்திரையார். அந்த பாடலை அவர் கற்பனையாக தான் எழுதுகிறாரு. அவருக்கு வந்து வயசாயிருச்சு. இப்போ சொன்னாங்களே 83 84 நாங்களே, அது மாதிரி வந்து அவருக்கும் இருந்திருக்கும். என்ன வயசுன்னு சொல்லலை அவர் சங்க இலக்கியத்தில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல அந்த பாடலை வாசறேன். யாண்டு பலவாக நரையில வாகுதில் யாங்கியர் என வினவுதிராயின் மாண்டவெண் மனைவியுடு மக்களும் நிரம்பினர் யான் கண்டனையர் என் இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை ஆன்றவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே. புறநானூறு பாடல் 101 191. பாடினவர் வந்து பிசிராந்தையார் அப்படிங்கிற பேர். இந்த பாட்டுடைய பொருள் என்னென்னா,
என்னடா இவனுக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சு, இருந்தாலும் ஏன் தலை நரைக்காமல் இருக்கணும்? எனக்கு 66 வயசு தான் ஆகுது, ஆனால் தலை இவ்வளோ நரைச்சிருப்பாங்க. வயசு இவ்வளவு வாங்குது, தலை எப்படி நரைக்காமல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவரை யாரும் கேட்கல, அவராக கேள்வி கேட்டு அவராக பதில் சொல்கிறாரு. கேட்டிங்கன்னா, மாண்டையன் மனைவி, ஒரு மொழியில் காலம் போக்கில் அந்த சொல்லினுடைய பொருள் மாறிக்கிட்டே போகும். இப்போ நாற்றம் அப்படின்னு ஒரு சொல் இருந்தது. அது நாற்றம்னா மனம், அதான் மனம்ங்கிறதா அதனுடைய இயல்பானது, நறுமணம் நாற்றம். இப்போ நாற்றம் நாற்றம் அடிக்குது அப்படின்னு சாக்கடை. அப்போ அந்த சொல்லினுடைய பொருள் மாறிடுச்சு. அந்த மாண்டையன் மனைவி அப்படின்னா மாண்புமிகு மனைவி, மாட்சிமை மிக்க மனைவின் பேர். மாண்டையன் மனைவினா செத்து போனவன் என்னுடைய மனைவின்னு கிடையாது. இப்போ நம்ம மாண்டையன் மனைவின்னா அவங்க எக்ஸ் இதாயிட்டாங்க அப்படின்னு நினைப்போம். மாண்டையன் மனைவியோடு மக்களும் நிரம்பினார். எனக்கு பிறந்த குழந்தை குட்டியிலும் என் மனைவியும் நல்லா இருக்காங்க, இவங்களும் நல்லவங்களா இருக்காங்க, சந்தோஷமாக நான் இருக்கேன். யான் கண்டனையர் இளையரும், நான் பார்க்குற என் கண் முன்னால் வளர்கிற அடுத்த ஜென்ரேஷன், அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் நல்லவங்களா இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க. அல்லவன் செய்யான் காக்கும், என் கவர்மெண்ட்டு ராஜாவும் ஊர் அடித்து உலையில போட மாட்டான், நல்லவனாக இருக்கான், எதுவும் கெடுதி பண்ண மாட்டான். அது போக இந்த ஊரில் ஆண்டவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர், நல்லா படித்து யோசிக்கிற சிந்திக்கிற நிறையா பேர் என் ஊரில் இருக்கிறாங்க, அதனால என் தலை நரைக்கலடான்ற. ஒரு தலை நிறைக்காததுக்கு அந்த ஊரில் படித்தவங்க இருக்கிறதுக்கும் ஒரு தொடர்பை சங்க இலக்கியம் சொல்லி இருக்கிறது என்றால், அந்த சங்க இலக்கியத்தை மீள் வாசிப்பு செய்ய வேண்டியனுடைய தேவையைத்தான் நான் வலியுறுத்துவதற்காக வந்திருக்கிறேன். நம் சமகாலத்தில் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பாரதியை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஞானாலயா கிருஷ்ணமூர்த்தி பேசினார் என்றால், 2200 2004 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் எழுதப்பட்ட சங்க இலக்கியத்தை நாம் சமகாலத்திற்கு தக்கபடி மீள் வாசிக்க வேண்டிய தேவையை வலியுறுத்துவதற்காகத்தான் நான் உங்கள் முன்னால் சங்க இலக்கியத்திலிருந்து ஒரு சொல்லை எடுத்திருக்கிறேன். ரெண்டாவது, அவர் பேசும்போது சொன்னார், தமிழாசிரியர் இந்து பத்திரிகையை கக்கத்தில் இடுக்கிட்டு வர்றவர், தமிழாசிரியர் சைக்கிள் ஓட்டுறாரா அப்படின்னு சொன்னவர். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர் சொன்னார், நான் தமிழில் ஐஏஎஸ் எழுதுவேன் அப்படின்னு. எழுதியவன் நான் முதுகலை தமிழ் இலக்கியம், பிஏ தமிழ், எம்ஏ தமிழ். எனது வரலாற்றை நான் வேறு எதையுமே படித்ததில்லை. நான் வாங்கிய பட்டம் எம்ஏ தமிழ், அதுதான் அதிகபட்சம். 17 புத்தகம், எந்த புத்தகத்திலும் என் தலைப்பில் கூட ஆர் பாலகிருஷ்ணன் என்று இருக்குமே தவிர ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் என்று கூட இருக்காது. நான் வாங்கியது தமிழ் மாணவன் மட்டும்தான். அதை வைத்து கொண்டுதான் இந்தியாவில் 15 மாவட்டங்களை தவிர மீதி எல்லா மாவட்டங்களிலும் கால் வைத்திருக்கிறேன். உலக நாடுகளில் எல்லா கண்டங்களிலும் 45 நாடுகளை பார்த்து வந்திருக்கிறேன். இந்த தமிழ் நெடுஞ்சாலை தான் என்னை இந்த உலகத்தின் எல்லா கண்டங்களுக்கும், இந்த நாட்டின் எல்லா பகுதிகளுக்கும் என்னை அழைத்து சென்ற ஒரே நெடுஞ்சாலை. அதனால நான் அந்த தமிழாசிரியர் இல்லை, தமிழை தவிர வேறு எதுவுமே படிக்கக்கூடாதுன்ட்டு. அதற்கு பின்னால் எத்தனையோ வாய்ப்புகள், சட்டம் படிப்பதற்கு, பொருளாதாரம், வெளிநாடுகளில் போய் படிப்பதற்கு. நான் நிதித்துறை செயலாளராக 3 ஆண்டுகள் இருந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரிசாவின் 9 வரவு செலவு திட்டங்கள் பட்ஜெட்டுகளோடு தொடர்புடையவனாக நான் பணியாற்றி இருக்கிறேன். ஆனால் நான் நிதி பற்றி படித்ததில்லை. ஐஐடி, ஐஐஎம் போன்ற நிறுவனங்களில் சென்று உரையாற்றி இருக்கிறேன். மேலாண்மை பற்றி, டைம் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட், தேர்தல் மேலாண்மை. யாருக்குமே தெரியாது. 2009 தேர்தல் அப்போ இந்த நாட்டில் ஒரு பத்திரிகைக்காரன் கூட தெரியாமல் 2,65,000 எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை இங்கிருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே கொண்டு போய் தேர்தலை நடத்தி, இவிஎம் இல்லாமல் தேர்தல் வந்துடக்கூடாதுன்னு நடத்தி காமிச்சோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வேட்பு மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலம், கடைசியில் தமிழ்நாட்டுக்கு நடந்த தேர்தலுக்கான இவிஎம் 2009 அஸ்ஸாமிலிருந்து வந்தது, ராஜஸ்தானிலிருந்து இருந்தது, பஞ்சாபிலிருந்து வந்தது, கொஞ்சம் இங்கே இருந்தது. இது யாருக்குமே தெரியாது. அதை பற்றி லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசியிருக்கிறேன். ஆனால் நான் தமிழை தவிர வேறு எதையுமே படித்ததே இல்லை, படிப்பதாகவும் இல்லை. இப்போ பெரியார் போன்ற தலைவர், ஈரோட்டு பெரியார் காமராஜரை பற்றி சொன்னார். பெரியாரை நான் 7ஆம் வகுப்பு படிக்கும்போது அவர் பேச்சை மதுரை தல்லாகுளத்தில் கேட்கத் தொடங்கி அப்படியே வகுப்பிற்கு போகாமல் அங்கேயே உட்கார்ந்து விட்டதால் தாமதமாக சொன்னோம். எங்கள் ஸ்கூலுக்கு போனோன்னு பயல்கள்லாம் சொல்லியிருக்காங்க, எங்கடா அவனை காணோம் அப்படின்னு. அவன் பெரியார் பேச்சு கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போ போனவுடனே பெரியார் பேச்சையாடா கேட்டேன்னு எங்கள் ஆசிரியர் அடித்த வழின்னு இருக்கு. பெரியார் யாரான்னு சொல்லி கேட்டேன். அப்போ பெரியார் பேச்சை கேட்டு அடி வாங்கியவன்
காமராஜருடன் நள்ளிரவில் காரில் பயணித்து இந்த அரசியல் பக்கமே வராத ஓடி போயிரு, கட்சி பிரச்சாரம்லாம் பண்ணாத ஓடி போய் கலெக்டர் ஆகி நல்ல வேலை பாருன்னு சொல்லி எனக்கு இந்த எண்ணெய் பார்த்து ஐஏஎஸ்ங்கிற வார்த்தையை முதல் சொன்ன காமராஜர். இந்த நாடு நெருக்கடி நிலையில் இருக்கும்போது அரசு கலைக்கப்பட்டு அவரை சென்று பார்ப்பதற்கு கட்சிக்காரர்களை பயந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் அவரது வீடு ஏறி சென்று கோபாலபுரத்திற்கு சென்று எங்கள் கல்லூரிக்கு பேச வாருங்கள் என்று முத்தமிழறிஞர் கலைஞரை அழைப்பதற்காக நேரடியாக சென்றவர். அப்போது அவர் என்னை கேட்டார், என்னை எல்லாம் நீங்கள் கூப்பிட்டால் உங்களுக்கு ஆபத்து, உங்கள் கல்விக்கு ஆபத்து, உங்கள் கல்லூரிக்கு ஆபத்து என்று சொன்னார். நான் ஏற்கனவே ஒரு முறை இந்த நெருக்கடி நிலையின் காரணமாக கல்லூரியில் இருந்து நீக்கப்பட்டு விட்டேன் என்று சொன்னேன், இன்னொரு தடவை நீக்கணுமான்னு கேட்டார். இந்த மாதிரி ஒரே வாழ்க்கையில் பெரியாரை, காமராஜரை, கலைஞரை என்று பெரும் பெரும் தலைவர்களை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அனைவரையும் நேரில் பார்க்கவும் தேர்தல் நடத்தவும் அவர்கள் பயன்படுத்திய தேர்தல் காலத்தில் அவங்க பயன்படுத்துகிற விமானம்லாம் எங்களுக்கு வந்துடும். அதனால் குஜராத்தாக இருந்தாலும் எல்லாரும் அவங்க பயன்படுத்திய விமானத்தில் தான் நான் சென்று இருக்கிறேன், அதனால் அதை எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் அவர் சொல்லிய பெரியார், காமராஜர் போன்ற, அதனால் நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தேன். அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அணிலாடு முன்றில். ஸ்டாலின் அவர் பேசும்போது என்கிட்ட கேட்டார், நீங்கள் என்ன தலைப்பில் பேச போகிறீங்க அப்படின்னு. நான் தலைப்பு சொல்கிறேன்னு சொன்னேன். நான் பொதுவாகவே சங்க இலக்கியத்திலேருந்து ஒரு சொல் எடுத்து தான் பேசுவேன். அதுதான் சங்கச்சுரங்கம்ங்கிற பெயரில் பேசப்பட்டு 3 புத்தகங்களை வந்தது. ஓரியர் உழவன், அணிநடை எருமை, கடவுள் ஆயினுமாக, இந்த 3 புத்தகங்கள் இங்கே கூட இருக்குது. இந்த புத்தகங்கள் எல்லாமே சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய வரி. ஆக நான் சங்க இலக்கியத்தில் ஒரு வரியை தான் எடுத்து பேசுவேன். முதல்ல இந்த பாட்டு எந்த பாடலில் வருது, இந்த லைன் எந்த பாடலில் வருது, அது என்ன சொல்ல வருது, இந்த அணில் ஆடு முன்றில் அப்படிங்கிற ஒரு சொல், அதை எடுத்ததன் மூலமாக நான் என்ன சொல்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். முதல்ல அணிலாடு முன்றில் அப்படிங்கிறது சமகாலத்தில் கவிஞர் நா. முத்துக்குமார் எழுதிய ஒரு புத்தகத்தோட தலைப்புன்னு வேறு கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த அணிலாடு முன்றில், இந்த அணிலாடு முன்றில் தான் அவர் தலைப்பை அழகாக எடுத்து வச்சிருக்காரு. இது குறுந்தொகையில் 41வது பாடல். இந்த பாடலை எழுதின ஒரு பேர் அணிலாடு முன்றிலார். ஏன்னு கேட்டிங்கன்னா, சிலருக்கு பாட்டை எழுதுனது யாருன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவர் எழுதின பாட்டிலேயே ஏதாவது ஒரு லைன் வந்ததுன்னா அதையே வச்சு அவர் பேர் வச்சுக்குவாங்க. காக்கையை பற்றி பாடினதா காக்கை பாடினியார், அணிலாடு முன்றிலை பற்றி பாடினாலும் அணிலாடு முன்றினார், தொடித்தலை விழுத்தண்டு அப்படின்னு ஒன்று சொன்னதுனால அவர் தொடித்தலை விழுத்தண்டினார். இப்படி அவங்களுக்கு பேர் பாடலால் பெயர் பெற்ற புலவர்கள் அப்படின்னு. தனிமகனார் அப்படின்னு ஒரு புலவர், அவர் தனிமகன்கிற சொல்லு வரும். ஆக இந்த பாட்டில் அணில் ஆடு முன்றில் அப்படிங்கிற சொல் வர்றதுனால அவர் அணிலாடு முன்றினார். அணில்னா நமக்கு தெரியும், சங்க இலக்கியத்தில் ஒரு 4 இடத்துல அணிலே வருது, இன்னொரு இடத்துல அணிலோடுன்னு வரும் சொல் வரும். ஆனால் எந்த இடத்துலையும் அணில் முதுகில் இருக்க கோடு பற்றி போட்டிருக்கு சங்க இலக்கியத்தில். யாரும் கோடு போட்டு விட்டதா சொல்ல, அது வேற. அந்த சங்க இலக்கியத்தில் வர்ற அணில் செக்யூலராக மதச்சார்பற்ற ஒரு அணில். இந்த பாடல் நான் படிக்கிறேன். காதலர், இது பாலைத்திணை பாடல். காதலன் பிரிஞ்சு போயிருக்கான். அவன் சம்பாதிக்கிறக்கா வேற ஊருக்கு போயிட்டான், புலம்பெயர்ந்து போயிட்டான், எங்கே வேற இடத்துக்கு போயிருக்கான். இவ பாடுறா, காதலர் உளையராக பெரிது உவந்து சாரு கொள் ஊரின் புகழ்வேன் மன்ற அத்தம் நன்னிய அங்குடி சீரூர் மக்கள் போகிய அணிலாடு முன்றில் புலப்பில் போல புல்லென்று அளப்பன் தோழி அவர் அகன்ற ஞான்றே. இப்போ தோழியை பார்த்து சொல்கிறான், தோழி என்னுடைய காதலன் என் கூட இருந்தான்னா எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. காதலன் கூட தான் எல்லோரும் ஜாலியாக தானே இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்குன்னா, ஒரு திருவிழா, ஒரு ஊரில் திருவிழானா எவ்வளவு சந்தோஷமாக இருப்பாங்க எல்லாம். திருவிழா சாருகொள் ஊரின், ஒரு திருவிழா நடக்கிற ஊர் மாதிரி என் மனசு நல்லா இருக்கு. அவன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்னா, ஒரு தனியாக ஒரு காட்டு வழி பாதையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர் சிறுகுடி, அங்குடி சீரூர், அங்கே ஏதோ பஞ்சம் உழைக்கிறதுக்கு மக்கள் போகிய அந்த ஊரை மக்கள் கைவிட்டுட்டு போயிடறான். மக்கள் போகிய அணிலாடு முன்றில், அந்த ஊரில் ஆளுங்க இல்லை. ஆளுங்க இல்லாத ஒரு ஊரில் ஒரு தனியாக வீடு இருக்கும்ல, பாலடைஞ்ச வீட்டில், அந்த வீட்டில் அப்புறம் என்ன ஆள் புழக்கமே இல்லைன்னா அணில் நல்லா ஆடிட்டு இருக்கும்ல, எவ்வளோ ஜாலியாக அணிலாடும். அந்த அணிலாடு முன்றில் எப்படி தனிமையாக அந்த வீடு இருக்குமோ அது மாதிரி தனிமையில் நான் இருக்கிறேன் தோழி அப்படின்னு. அவன் இருந்தால் திருவிழா இருக்கிற ஊர் மாதிரி இருக்கிறேன், அவன் இல்லைன்னா
எல்லாம் கைவிட்டு போன ஊர், அதில் இருக்கக்கூடிய தனிமையான வீடு, அதில் முன்றில் அப்படின்னு சொன்னால் முன் வாசல். இப்போ கோலம் போடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் முன்றில். அதுக்கு பேர் தான் முன்றில். முற்றம் சொல்கிறது நடுவுலையும் வரும், முற்றம் சொல்லுவாங்க. இது வந்து முன்றில் அப்படின்னா அந்த முன் வாசலில் கோலம் போடுற ஏரியா மாதிரி வச்சுக்கலாம். இந்த வரியை மட்டும், இந்த பாடலை எடுத்துகிட்டு நான் என்ன பேச போகிறேன்னு சொன்னால், சங்க இலக்கியத்தை தொட போகிறேன். இந்த சங்க இலக்கியத்தினுடைய பேசுகிற அரசியல், பேசுகிற ஒரு வாழ்வியல், அது போக அதன் ஊடாக மக்கள் தாங்கள் வாழ்ந்த இடத்தை கைவிட்டு விட்டு புலம்பெயர்ந்து செல்லப் போகிற நினைவலைகளையும் கதைகளையும் பேசப் போகிறேன். முதல்ல இந்த பாட்டை மட்டும் எடுத்துக்கிடுவோம். இந்த பாட்டில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, காதலர் முக்கியமான வார்த்தைகள். சாறுகோல், சாறு அப்படின்னா என்ன தெரியுமா, கரும்பு சாறு இருக்குது. சங்க இலக்கியத்தில் கரும்பு சாறு வரும், தீம்பிளிச்சாறு. ஆனால் சாறு அப்படின்னு சொன்னால் திருவிழா. எதுக்கு சாருன்னா திருவிழா அப்படின்னு நானும் வரும்போது, காரில் வரும்போது யோசிச்சுட்டு இருக்கேன், சாருங்கிற சொல் எப்படி திருவிழாவாக இருக்குன்ட்டு. அது ஒரு குயவன் பலி எடுக்கிறதுக்கு அந்த கல்லை எடுத்துகிட்டு போய் பலி கொடுத்துட்டு இந்த திருவிழா வந்துருச்சுன்னு சொல்கிறாங்கள, அப்போ அந்த படைக்கிற சாறு பானம் ஏதோ ஒரு வகையில் ஒரு சாறுகோள் ஊருனா ஜாலியாக ஒரு, அது ஏதோ ஒரு வகையில் வந்து நாம் ஒரு அருந்துகிற ஒரு பானம் தொடர்பானது, சாறு தொடர்பானது, ஒரு கரும்பு சாறு மாதிரி. சாறுகோள் அப்படின்னா திருவிழா வந்துருச்சுன்னு அர்த்தம், ஜாலியாக இருக்கிற ஊர் அப்படின்னு. அந்த சாறுகோள் அப்படிங்கிற அந்த சொல். அத்தம் அப்படின்னா வழி, சீரூர் மக்கள், மக்கள் போகிய அணில் முன்றில் புலப்பில் அகன்ற ஞான்றே, இதுதான் இதில் வர சொல். சங்க இலக்கியத்தில் ஆக மொத்தம் 302 காதல் அப்படிங்கிற சொல் வருது. காதல் 64, காதல்கள் 1, காதலம் 2, காதலர் அப்படின்னு 131, காதலர் தமக்கே 1, காதலரும், காதலவன், இப்படியே சொல்லி மொத்தத்தில் காதலி 29. சங்க இலக்கியம் முழுவதுமே காதல் காதல் என்று இருக்கும், அகம் இருக்கும். ஏனென்றால் தமிழ் எனில் அகம் எனல் ஆகும். சங்க இலக்கியத்தை தமிழினுடைய மிக முக்கியமான ஒரு டைமென்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அகம் புறம். இந்த வாழ்க்கையை அகம் என்றும் புறம் என்றும் இரண்டாக பிரித்து கடவுள் மைய கோட்பாடை வைக்காமல், கடவுளை பற்றி கவலைப்படாமல், இந்த படைப்பை பற்றி கவலைப்படாமல் வாழ்க்கையை பற்றியே பேசுகிற ஒரு செவ்வியல் இலக்கியம் இந்திய துணைக்கண்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது சங்க இலக்கியம் மட்டுமே. எழுத்துக்கு இலக்கணம் இருக்கும், சொல்லுக்கு இலக்கணம் இருக்கும், புணர்ச்சி இலக்கணம் இருக்கும், சாரியை இருக்கும், எல்லாம் இருக்கும், எல்லாத்துக்கும் இலக்கணம் எழுதப்படும். ஆனால் பொருளதிகாரம் என்ற பெயரில் வாழ்க்கைக்கு இலக்கணம் எழுதப்பட்ட ஒரே மொழி தமிழ் மொழி மட்டும்தான். அதுவும் தொல்காப்பியத்தில் அக இலக்கியம் புற இலக்கியம் அப்படின்னு சொல்லி வரும்போது காதல் என்பது தமிழின் ஊடாக இருக்கிறது. ஒருத்தன் வந்து மலைபடு கடாம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதும்போது ஆரிய அரசன், ஆரிய மொழியை பேசுகிற ஒரு அரசன், அவன் பேர் பிரகத்தன். ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு தமிழ் அறிவித்தல் மாட்டு இந்த புத்தகத்தை ஏன் எழுதுனா அவனுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு. அது என்னன்னா ஃபுல்லாக மலைக்கடுப்படா முழுவதுமே ஒரு காதல் கவிதையை, ஒரு நீண்ட காதல் கவிதையை எழுதிவிட்டு அவனுக்கு தமிழ் சொல்லி கொடுக்குறக்கா இதை எழுதுனேன் அப்படிங்கிறான். பரிபாடலில் மதுரையில் வந்து எங்கள் ஊர் வைகை ஆற்றுல எப்போதான் தண்ணி வரும், இங்கெல்லாம் அடிக்கடி தண்ணி வரும், காவேரியெல்லாம் தண்ணி வரும். மதுரையில் இப்போல்லாம் கொஞ்சம் எப்போயாவது தான் தண்ணி வரும். தண்ணி வருதுனாலே எங்கள் ஊரில் நாங்கள் முதல்ல இருக்கும்போது ஆற்றுல தண்ணி வந்துருச்சு, ஆற்றுல தண்ணி வந்துருச்சு, தண்ணி வந்துச்சு சொல்லிட்டே போவாங்க. மதுரைக்காரங்கள்ட்ட மட்டும் ஒரு கேரக்டர் உண்டு. போலீஸ் வந்து லைட்டு பிடிப்பாங்க, லைட்டு போடாமல் சைக்கிளில் போனால் லைட்டு பிடிச்சிடுவாங்க. அப்போ போய் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா போலீஸ்கிட்ட மாட்டிக்கிடுவான். ஒருத்தர் இடத்துல பிடிச்சிட்டு இருக்காருன்னா வழியில் வர்ற எல்லாத்துட்டையும் போலீஸ் லைட்டு பிடிக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் காப்பாற்றி விட்டுக்கிட்டே போவான். அவன் அந்த சைடில் ஏறி அடுத்த தெருவில் போயிடுவான், நாங்களாம் தப்பிச்சிடுவோம். அப்போ மற்றவன் மாட்டிக்கிற கூடாதுன்னு லைட்டு பிடிக்கிறாங்க, போலீஸ் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே போவேன். யார் கேட்குறாங்களோ கேட்கலையோ அவன் காதில். அதே மாதிரி ஆற்றுல தண்ணி வந்துருச்சுன்னா, ஆற்றுல தண்ணி வந்து கொஞ்ச நேரத்தில் ஒரு 10-15 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தகவல் பரவுகிறோம், ஆற்றுல தண்ணி வந்துருச்சு. இது இப்போ தான் இப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா சங்க இலக்கியத்தில் பரிபாடலில் இதே மாதிரி தான் சொல்கிறாங்க. இதே மாதிரி கீழடியில் நடக்கிறது, கீழடியில் நம்ம பார்க்குறதெல்லாம் சங்க இலக்கியத்தை அப்படியே பார்க்குறோம். அப்போ சங்க இலக்கியத்தில் வந்து 2 பேர் வேடிக்கை பார்க்குறதுக்கு வர்றாங்க. அவர்களெல்லாம் அந்தணர்கள், பூணூல் அணிந்திருக்கிறார்கள். அவர் சொன்ன மாதிரி அவங்க வந்து தண்ணியில் இறங்கலாமா வேணாமா அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சமகாலத்தில் தமிழ் சமூகம் சாதித்த ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பூணூல் அணிந்தவனுக்கும் பூணூல் அணியாதவனுக்கும் வேறுபாடு இல்லை என்பதை காட்டிய சமூக நீதிதான் இந்த சமுதாயத்தில் நாம் சந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆறுதல். பாலகிருஷ்ணன் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், கிருஷ்ணமூர்த்தி யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், சுந்தர் கணேசன் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம்.
ஆனால் வடநாட்டில் அப்படி இல்லை. உங்களை பேரை வச்சே நீங்க யாருன்னு ஜாதகத்தை கண்டுபிடிச்சிருவான். நான் யார் என்பதை அறிய முடியாது என்பதுதான் எனது பலம். எனது அறிவு மட்டும்தான் எனது அடையாளம், எனது திறமை மட்டும்தான் அடையாளம். அதுதான் நாம் இந்த காலத்தில் சாதித்திருக்கிறது. வடநாட்டில் இருக்கவெல்லாம் கேட்குற, நம்மளை பார்த்து கேட்குற, திருப்பி திருப்பி கேட்குறான், உங்க முழு பேர் என்னன்னு கேட்பான். பாலகிருஷ்ணன் தாயா? இல்லை, முழு பேர் அப்படிமா. முழு பேரே பாலகிருஷ்ணன் தாயா அப்படிமா. முழு பேர்னா அவன் வந்து என்ன அப்படின்னு பின்னால் ஒரு பின்னோட்டு வரும். அந்த பின்னோட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புகிறான். இன்னும் சொல்ல போனால் போஸ்ங்கிறதே ஒரு சமூகத்தினுடைய ஃபேமிலியினுடைய பேர். எங்கள் ஏரியாவில் மதுரையில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டாலின் பேர் வச்சிருக்க ஒரே ஏரியா வந்து இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும்தான். லெனின், போஸ்னு மதுரை பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திர போஸ், சுபாஷ் சந்திர போஸ்னா தெருவுக்கு 2 பேர் இருப்பான். போஸ் வந்துட்டார், போஸ் வந்துட்டார். போஸ்னா ஆக்சுவலி அங்கே போனீங்கன்னா அது ஒரு கம்யூனிட்டி, ஒரு 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 சர்நேம் மாதிரி. ஆக இந்த அடையாளங்களை மீறி அற்புதமாக நமது சமூகம் வளர்த்தெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பாரதியை போன்றவர்கள் தங்களது கடந்த நிகழ்காலத்தில் அந்த காலத்தையும் தாண்டி சிந்தித்தார்கள். இதற்கு ஒரு வழிகாட்டி உண்டு. அந்த வழிகாட்டிக்கான பெருமிதத்தை நான் சங்க இலக்கியத்திற்கு தான் தர விரும்புவேன். இதை பேசுறது அணிநாடு ஒன்றில் கைவிட்டு வந்த ஊரை பற்றி பேசுவதற்கு முன்னால் நான் இந்த சங்க இலக்கியம் பேசிய வாழ்வியலை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதற்கான குறிப்பையும் அறிவுறுத்தலையும் நான் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய ஐயாவனுடைய உரையில் இருந்தால் நான் எடுத்துக்கொண்டேன். இந்த பாட்டை எழுதுகிற ஒரு பேரும் மாங்குடி கிளார். கிளார்னா உங்களுக்கு என்ன தெரியும்? கிளார்னா லேண்ட்லார்டு. லேண்ட்லார்டை தான் கிளார், நிலக்கிளார்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் கல்யாண பத்திரிக்கை அடிப்பாங்க. இப்போ கல்யாண பத்திரிக்கை அடிக்கும்போது ஒரு கடை வச்சிருக்காரு, அதை வச்சிருக்காரு, இந்த MA BL அப்புறம் படிச்சுக்கிட்டே இன்னும் படித்து முடிக்கலைன்னா PhD மேலே ஒரு கோடு போட்டிருப்பான். படிச்சுட்டு இருக்க மேலே கோடு போட்டால் இன்னும் படித்து முடிக்கல, படிச்சுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்போ MA அப்படின்னு போட்டு கோடு போட்டுப்பான், அது PhD போடுவான். இல்லைனா கடை வச்சுதா கடை வச்சிருக்கேன்னு போடுவான். நிறைய பேர் எங்கள் ஏரியாவில் கல்யாண பத்திரிக்கை வைக்கும்போது கீழே வந்து நிலக்கிளார் அப்படின்னு போட்டுருவான். அவர் கொஞ்சம் லேண்டு வச்சிருக்காரு, அவரும் லேண்ட்லார்டுன்னு அர்த்தம். அப்போ மாங்குடி கிளார் அப்படின்னு ஒருத்தர் 2300 வருஷத்துக்கு முன்னால் சங்க இலக்கியத்தில் ஒரு கவிதை எழுதுறாரு. அந்த கவிதை வந்து அவர் கிளார், அவர் ஊர் மாங்குடி, அதனால் அவர் மாங்குடி கிளார். அந்த மாங்குடி கிளார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் நெல்லுகுத்து பரவும் கடவுள்னு யாருமே கிடையாது. நாங்கள் கும்பிடுற சாமின்னு ஒன்று இருந்தால் அது எங்களுக்காக உழைத்து எங்களுக்காக உயிரிழந்தவனுக்கு நடுகள் வைத்து அந்த நடுகளை வழிபடுகிறோமே, அது மட்டுமே எங்களது கடவுள். என்னைய கூப்பிட்டு எப்படி உரண்டை இழுக்கிறார் பாருங்க. உரண்டைங்கிற வார்த்தை இந்த ஏரியாவில் உண்டா? உரண்டை இழுக்கிறான்னா வம்பு இழுக்கிறது. வம்புக்கு போறவனை கூப்பிட்டு உரண்டை இழுத்துனா வம்புக்கு இழுத்து பேசுறது. இவர் என்ன சொன்னாரு, எப்படி ஒருத்தர் யாண்டு பல வாயின முதல்ல ஒரு பாட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, என் தலை ஏன் நரைக்காம இருக்குன்னு கேட்டினா இதுதான் என் பதில்னு சொன்னான். அதே மாதிரி இவரை யாரும் கேட்கல. இவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட வந்து நீ வந்து 4 உணவு இருக்கிறதுலே சூப்பரான உணவு 4 உணவு சொல்லுடா அப்படின்னு சொன்னா, நான் வந்து வரகு, திணை, அவரை, கொள்ளு, இந்த கொள்ளு பயிர்னு சொல்லுவாங்கள்ல, காணப்பயிர், ஹார்ஸ் கிராம், இந்த 4 தான் சொல்லுவேங்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொங்கு, நாங்கள் சென்னையில் சாப்பிட போகும்போது இந்த கொங்கு பகுதியிலேருந்து கடை வச்சுருப்பாங்க சிலர். கொங்கு உணவு கிடைக்கும் கூட கேழ்வரகு தோசை போடுவான், அப்புறம் வரகு தோசைன்னு போட்டு விடுவான், வரகு உப்புமான்னு ஏதாவது போடுவான். இதெல்லாம் இந்த மாதிரி மில்லட், இந்த மாதிரியான புன்சை தானியங்களை சாப்பிடுகிற பகுதி கொங்கு பகுதியில் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கூழெல்லாம் குடிப்பாங்க. இந்த கோடை காலத்தில் வந்து கேழ்வரகு கூழ்லாம் கொடுப்பாங்க. ஒரு இலக்கியம் நெல் ஏற்கனவே இருக்கு, அந்த பாட்டிலே நெல்லு பேர் வருது. நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இலவே, நெல்லை வச்சு நைவேத்தியம் பண்ற கடவுள் எங்களுக்கு இல்லடாங்கிறான். ஆனா நெல்லு தெரியுது. ஆனா என்கிட்ட 4 சூப்பரான ஃபுட்டு லிஸ்ட் கேட்டினா வரகு, திணை, அவரை, கொள்ளு, 4 மலருடைய பேர் இவர்கிட்ட யாரு கேட்டா? இவர் சொல்றாரு 4 மலர் பேர்வை கேட்டேனா அப்படிங்கிறாரு. அதுல தெரிஞ்சது, எனக்கு தெரிஞ்சது முல்லை மட்டும்தான். வேற எனக்கு மற்றபடி எனக்கு தெரிஞ்ச மல்லிகையோ தாமரையோ அதில் இல்லை. அவர் வந்து பிடவம், குரவம் அப்படிங்கிறார். அந்த இந்த நேரம் பார்த்தா என்னால் அடையாளம் காண முடியாது. அதே மாதிரி வந்து நீ சொல்கிற வந்து 3 மலரை கேட்டால் இது, 4 மலரை கேட்டால் இதை சொல்லுவேன், 4 உணவை கேட்டால் அதை சொல்லுவேன், 4 குடி அப்படின்னு நீ கேட்டினா பாணன் பறையன் கடம்பன் துடியன் என்று இன்னான்கிழவும் குடியும் இலவே அப்படின்னு சொல்கிறவன் மாங்குடி மருதன், மாங்குடி கிளார். மாங்குடி கிளாருங்கிறவன் வந்து இந்த நாளை தவிர வேற யாரும் ஆதிக்குடிகள் இல்லை, இந்த நாளை தவிர உணவு வேறு எதுவும் இல்லை, இந்த நாளை தவிர பூ எதுவும் இல்லைன்னு சொல்றானா, அதுதான் பண்பாட்டு அரசியல். அந்த பண்பாட்டு அரசியல் அந்த காலகட்டத்திலே 4 வகை வருணம், 4 வேதங்கள் என்ற 4 என்ற கருத்தியல் இந்தியாவில் கால் ஊன்றியதற்கு பின்னால் சங்க இலக்கியம் ஒரு பண்பாட்டு அரசியல் கவிதையை படித்து வாசிக்கிறது.
அப்படிப்பட்ட அந்த மரபு தான் இந்த மரபு இருக்கு பார்த்தீங்களா. சமூகத்தை, தான் வாழும் சமூகத்தை மறுத்து ஒரு பொது நீதியை பேசுகிற மரபு. அந்த மரபை நாம் கற்றுக்கொண்டது சங்க இலக்கியம் தான். இங்கே தான் அந்த அணிலாடு மன்றலுக்கு இந்த கொரோனா நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொரோனா நேரத்தில் நாங்கள் ஒரிசாலேருந்து இங்கேருந்து திருப்பூர்லேருந்து வர்றவங்க, கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்க, பாம்பேலேருந்து வர்றவங்க, குஜராத்லேருந்து வர்றவங்க லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு இருக்காங்க. திருவிழா லட்சக்கணக்கான பேர் நடந்து போகிறாங்க. மகாராஷ்டிராவில் ரயில் ஏறி 12 பேர் இறந்து போயிட்டாங்க. உத்தரப்பிரதேசில் மும்பையிலேருந்து ஒருத்தன் இந்த மிக்சிங் பண்ணுற கலவை இயந்திரத்திலேயே போய் டிராவல் பண்ணி போகிறான். 16 பேர் கலவை இயந்திரத்தில் போய் போலீஸில் மாட்டிக்கிறான். 43 டிகிரி வெயில், ஒரே கலவை இயந்திரத்துக்குள்ளே 16 பேர் வெளியில் வர்றாங்க. நீங்கள் போய் கூகுள் படித்து பாருங்கள், கூகுளில் போய் பாருங்கள், மிக்சிங் பண்ணதில் வந்தான்னு 16 பேர். அப்போ எவ்வளவு அவன்கிட்ட கேட்குறான், ஒரு போலீஸ் கேட்குறான், இந்த கலவை இயந்திரத்தில் 16 பேர் வந்துருக்கீங்களடா, மும்பையிலேருந்து சூடா இல்லையாடா, 43 டிகிரி வெயில்றானா. சூடா இருக்குங்க, ஆனால் பசியை விட சூடா இல்லை. 2021 2020 இதை நீங்கள் இப்போ படிச்சுங்க. 2020 சங்க இலக்கியத்தில் ஒரு புலவன், அவன் எழுதுறவன் கிள்ளி வளவன், ஒரு மன்னன், அவன் வாழ்த்தி பாடுறது பண்ணன் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு நிலக்குடி தலைவன். அவனை சொல்றான், இவன் யாரு பசிச்சு வந்தாலும் அவங்களுக்கு சோறு போடுறான் பாரு. இவனுடைய வீடு பசிப்பினி மருத்துவன் இல்லம் அப்படிங்க. பசிய பிணின்னு சொன்னவர் வள்ளுவர் சொல்லுவார், உரு பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராதை இயல்வது நாடும்பார். பசியை ஒரு பிணியாக ரெகக்னைஸ் பண்ணுறது. பசி ஒரு நோய். அந்த நோய்க்கு என்ன மருந்து இருக்க முடியும்? உணவு தான் மருந்து. பசிக்கு மருந்து மாத்திரையா? பசிக்கு மருந்து இன்ஜெக்ஷனா? பசிக்கு மருந்து உணவு தான். அப்போ அந்த பசி ஒரு பிணி, அதுக்கு மருத்துவம் பார்க்குறவன் பசிப்பிணி மருத்துவம், அதுக்கு அவன் குடியிருக்கிற இல்லம் பசிப்பிணி மருத்துவ இல்லம். அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஃபார் தி டிசீஸ் ஆஃப் தி ஹங்கர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். அவன் வீடு பக்கத்தில் இருக்கா தூரத்தில் இருக்கா? எனக்குன்னு ஒரு ஆயுசு இருக்குன்னா, எனக்கு 90 வயசு வாழ்கிறதுக்கு 80 வயசு வாய்க்க எனக்குன்னு ஒரு ஆயுசு, அந்த காலத்து ஆயுசு இருக்குது, இவ்வளவு எனக்கு விதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. நான் வாழும் எனக்கு மீதி இருக்க வருஷத்தை கூட அவனுடைய ஆயுளில் சேர்த்துங்கடா, அவன் பசிச்சவனுக்கு சோறு போடுறான் அப்படின்னு பாடுறவன் மன்னன், பாடப்பட்டவன் பண்ணன். 2000 வருஷத்துக்கு முன்னால நம்ம கூட வாழ்ற தொழிலாளர்கள் நெடுஞ்சாலைகளில் நடந்து சென்றதை டிவியில் பார்த்துட்டு, ஓடிடி பார்த்துட்டு உட்காந்துருந்தான். வெளியில் போக முடியாது, முக கவசம் அமைச்சிருக்கணும், வீட்டிலேயே உட்காந்துட்டு அதை பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டே ஓடிடியை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டே இருந்தாங்க. அப்படின்னா சாப்பிட்றதுக்கே குற்ற உணர்வாக இருந்துச்சு. அதனால் வீட்டில் சொன்னேன், 2 காய் 3 காய் வைக்க வேணாம், குறைச்சிருவோம், எப்பயாவது வேறு இதெல்லாம் சாப்பிட வேணாம். சாப்பிட்றதுக்கு குற்ற உணர்வாக, நம்ம சம்பாரிச்ச காசு நம்ம சாப்பாடு, ஆனால் சாப்பிட்றதுக்கு குற்ற உணர்வாக இருந்துச்சு. இவன் நடக்கிறானே, தெருவில் நடக்கிறானேன்ட்டு. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படிப்பட்ட ஒரு பகிர்தல் அறம், இதுக்கு பற்றி தான் பகிர்தல் அறம் தான் அறத்திற்கெல்லாம் தலையாய அறம். அறத்தின் ஊற்றுக்கண், அறத்தினுடைய நியூக்ளியஸ், அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ். பகிர்ந்து கொடுக்கிறதா அறத்துக்கெல்லாம் தலையாய அறம். இந்த அறத்தை பேசியது சங்க இலக்கியம் அப்படிங்கிற. அப்ப நம்ம பேசுற அரசியல் இருக்குல்ல, இந்த அரசியல், சமத்துவம், சமூக நீதி, பெரியாரியம், எல்லாம் திராவிட மாடல், எல்லாத்துக்கும் ஊற்றுக்கண். நம்ம நிறைய பேர் சங்க இலக்கியத்தை சரியாக வாசிக்கவில்லை. என் வாழ்நாள் கடமையே சங்க இலக்கியத்தை மீண்டும் தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்பதுதான். சங்க இலக்கியத்தை மீள் வாசிப்பு செய்ய வேண்டும். கடந்த காலத்தின் பெருமையை பேசுவதற்காக அல்ல, நிகழ்காலத்தை புரிந்து கொள்வதற்காகவும் நமது வருங்காலத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும். அதனால்தான் நான் தொடர்ந்து சொல்கிறேன், காப்பாற்றப்பட வேண்டியது நிகழ்காலமும் எதிர்காலமும் மட்டுமல்ல, கடந்த காலம். ஏனென்றால் கடந்த காலம்தான் நம்மை தொடர்ந்து கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. இந்த பாட்டில் இது ஏற்கனவே சொல்லிட்டாரு, காதல். இந்த அடுத்து சாறு அப்படிங்கிற விழா நான் ஏற்கனவே சொன்னேன். கரும்பின் தீம் சாரும் சங்க இலக்கியத்தில் இருக்கு. மற்ற இடத்துலாம் சாருங்கிற வார்த்தையெல்லாம் வரும்போது திருவிழா 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 தான் வருது. அராயானர் அகந்தலை பேரூர் சாறுகளி வழினால் சோறு நசையுறாது வேறு புலம் முன்னிய விறகு அரு பொருண. சிலரே வறட்சியானவன ஊரை விட்டு போயிடறான். சங்க இலக்கியத்தில் ஊரை விட்டு வேறு இடத்துக்கு சென்ற மக்களை பற்றி திருப்பி 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 வருது. இதை நான் ஈரோட்டிலும் கொங்கிலும் பேசுவதற்கு காரணம் இருக்கிறது.
கொங்கு மக்கள் தங்களது வரலாற்றை பேசும்போது நான் இந்த பகுதியில் பலமுறை பயணம் செய்து எனது நூலுக்கான தகவல்களை திரட்டி இருக்கிறேன். கொங்கு மக்கள் தங்களுக்கான வரலாற்றை பேசும்போது சொல்வார்கள், நாங்கள் இந்த இடத்தில் இப்போது இருக்கிறோம், ஆனால் இந்த இடத்திற்கு நாங்கள் சீராக வந்தோம், இந்த இடத்தை திருத்தினோம், 49,000 பேர் 40 வேளாளர்களை அனுப்பி வைத்தார்கள் பூம்புகார்லேருந்து. அதுக்கு முன்னால் நாங்கள் தொண்டை மண்டலத்தில் இருந்தோம். இதை பற்றி 2 கருத்து இருக்கு. புலவர் ராசு இந்த மாதிரி இவங்கெல்லாம் இதை கொங்கு மண்டல செப்பேடுகள், அந்த காணி செப்பேடுகள் இதெல்லாம் வச்சு எழுதிட்டு வைப்பாங்க. இந்த நாடுங்கிற பேரு, இந்த கூட்டம் பெயர், இந்த காணி ஊர், இதுக்கெல்லாம் உள்ள தொடர்பு, இந்த கதைகளை எல்லாம் திரட்டி 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 நான் தேடி 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 செல்லும் போது இந்த புலப்பெயர்வு அப்படியே கொண்டு போய், நீங்க சொல்ற இந்த காங்காயம் தானே நமக்கு தெரியும், இன்னொரு இடத்துல காங்காயம் இருக்குன்னு தெரியுமா, அது மாதிரிதான் அந்தியூர், இந்த அந்தியூரான்னு தெரியும். இப்படி கொத்து கொத்தா இவங்க சொன்னது உண்மையா, இவங்க கொங்கு மண்டலத்துக்கு வந்தது சோழ மண்டலத்துக்கு சொல்றது உண்மையா அப்படின்னு போய் தேடி பார்த்தேன். சோழ மண்டலத்துக்கு தொண்டை மண்டலத்திலிருந்து சொன்னது உண்மையா அப்படின்னு அங்கே தேடி பார்த்தேன். இப்படி தேடி பார்த்து கர்நாடகா போய், மகாராஷ்டிரா போய், குஜராத் வழியாக சிந்து வழியில் போய் அப்படியே அச்சாப்பார். உங்களுடைய நாட்டு பெயர்கள், உங்களுடைய காணி ஊர் பெயர்கள், உங்களுடைய கோவில் பெயர்கள், கூட்டம் பெயர்கள், அதே மாதிரி வணிகம் செய்கிற நகரத்தார்களுடைய கோவில் பெயர்கள், அவருடைய குடும்ப பெயர்கள், இப்படி கொத்து கொத்தா அதை தான் நான் 2010 கோயம்புத்தூர் மாநாட்டில் சொன்னேன். கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் என்று நான் பெயர் கொடுத்திருக்கேன். என்னுடைய புத்தகங்களை படித்தவர்களுக்கு தெரியும். சங்க இலக்கியத்தில் நாம் குறிப்பிட்டு கொண்டாடுகிற ஊர் பெயர்கள் அனைத்தும் கொற்கை வஞ்சி தொண்டி மதுரை கோவலன் கண்ணகி தெரியுமா உங்களுக்கு? அதியமான் ஒரு ஊரு, நெடுமான் ஒரு ஊரு, அஞ்சி ஒரு ஊரு, அதியமான் நெடுமான் அஞ்சி, சிந்துவெளி பகுதியில். இந்த சிந்துவெளி பகுதி இதை பார்க்கும்போது தான் தோணுது, இது எப்படி நடந்துச்சு? இந்த பெயர் அப்படியே பேராசூட்டில் குதிச்சிருக்குமா? பெயர் எப்படி தானா போகும்? இப்போ அமெரிக்காவுக்கு போன மாதம் போயிருந்தோம் நானும் சுந்தரம். அங்கே கொங்கு மக்கள் நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர் எல்லாரையும் சந்திக்கிறோம். சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காரு, அழகு குத்திட்டு போகிறான். வருஷம் ரொம்ப எல்லாம் கட்டுப்பாடாக இருக்கும். அன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக விட்டுருவாங்க. நம்ம ஆளுங்க முருகனுக்கு பால் காவடி எடுத்துகிட்டு அழகு குத்திட்டு போவாங்க. சிங்கப்பூரில், மலேசியாவில் 10 ஹில்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய, இருக்கிறதுலே பெரிய முருகன் கோயில் அதான். தென்னாப்பிரிக்காவில் முனியாண்டி கோயில், பிடாரி கோயில். எங்கே வந்துச்சு? மக்கள் செல்கிற இடத்திற்கெல்லாம் கடவுள்கள் போவார்கள். மக்கள் புலம்பெயர்ந்து போகிற மக்கள் என்னத்தை தூக்கிட்டு போவாங்க? வீட்டையை தூக்கிட்டு போவாங்க, மலையை தூக்கிட்டு போவாங்களா? அவங்க போகிற ஆறை தூக்கிட்டு போக முடியுமா? அதனுடைய பெயர்களையும் நினைவுகளையும் மரபுகளையும் நம்பிக்கைகளையும் தூக்கி செல்வார்கள். அதன் மூலமாகத்தான் தமிழர்கள் சென்ற இடமெல்லாம் தமிழ் துன்பங்கள் சென்றன. அப்படின்னு இருக்கும்போது பயணங்கள் தான் நிலையானவை. நாம் ஒரு பயணி. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் புதுக்கோட்டையில் நீ பேசிகிட்டு இருக்கேன். நான் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி எல்லார்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே எங்கள் மாநிலத்தில் அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் எங்கள் மாநிலம் மீன் பண்ணுறது ஒரிசாவை தானே சார் மீன் பண்ணுறீங்க. அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, சரி இவர் அங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்காரு, அதனால் எங்கள் மாநிலம் சொல்லிடுறாரு அப்படின்ட்டு. 3 நாளைக்கு முன்னால் நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் மாநிலம் சொல்லும்போது அங்கே ஒரு ஆசிரியர் சொன்னாங்க, சார் எங்கள் மாநிலம்னு நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டு நீங்கள் இப்பயும் எங்கள் மாநிலம்னு சொல்கிறீங்களான்னு. ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டேன்னா, அதுதான் தமிழ் எனக்கு சொல்லி கொடுத்தது. யாதும் ஊரே யாவரும் கேளீர். நான் ஒரிசாவில் கடைசியாக பண்ணிட்டு வந்த மிக முக்கியமான பணி என்ன தெரியுமா? ஒரியா மொழியினுடைய முதல் உலக மாநாடு. எப்படி கோலாலம்பூரில் முதல் தமிழ் மாநாடு நடந்ததோ, அதுக்கு பின்னால் எப்படி தமிழ்நாட்டில் நடந்ததோ, எப்படி உலக செம்மொழி மாநாடு கோவையில் நடந்ததோ, அது போன்ற முதல் ஒரிய செம்மொழி மாநாட்டை பிப்ரவரி மாதம் முழுதாக திட்டமிட்டு நடத்திவிட்டு வந்திருக்கிறோம். அதற்கு காரணம் எத்திசை செலினும் அத்திசை சோரே, யாதும் ஊரே யாவரும் கேளீர். பட்டினப்பாளையில் ஒரு அருமையான லைன் சொல்லுவாங்க, மொழி பல பெருகிய ஒரே சிட்டி, அந்த சிட்டியில் நிறைய பேர், பல மொழிகள், மொழி பல பெருகிய பழிதீர் தேயத்து, அதில் எந்தமே குற்றம் இல்லாத ஏரியா. பழிதீர் தேயத்து புலம்பெயர் மக்கள், புலம்பெயர்ந்து வந்த மக்கள் கலந்து இனிது உரையும் முட்டா சிறப்பின் பட்டினம் பெறினும். அவங்களாம் ஒருத்தன் டாலரேட் பண்ணிட்டு இருக்கல. சமீபத்தில் ரயில்னு ஒரு படம் வந்துச்சு, என்னுடைய நண்பர் எடுத்திருக்கார், பாஸ்கர் சக்தியோட படம். அந்த படத்தை நீங்கள் கட்டாயம் பாருங்க. வெறுப்புணர்வு இல்லாத பொறுப்புணர்வை அந்த படம் போதிக்கிறது. உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும், உலகம் ஃபுல்லாக இப்போ நீங்கள் தமிழர்கள் இருக்காங்க, சென்ற இடத்தை தங்களது இடமாக மாற்றிக்கொள்கிறார்கள். அப்படி தகவமைத்து கொண்டு நாம் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறோம். இந்த பூமியில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே ஆண் பெண், பணக்காரன் ஏழை, இதையெல்லாம் தாண்டி நமக்குன்னு ஒரு பொது அடையாளம் இருக்குன்னா நாம் எல்லாம் பயணிகள். நம்ம ஒரு டிராவலர் அப்படிங்கிறதான் ஒரு மறுக்க முடியாத உண்மை. நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பயணம் பண்ணாமையே
ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு நம்ம மரம் இல்லை, மரம் தான் நட்டு வச்ச இடத்துல இருக்கும். மனுஷன் மூவ் ஆகிக்கிட்டே இருப்பான், அவனுக்கு கால் இருக்கு, மூவ் ஆகிக்கிட்டே இருப்பான். சில நேரம் பசிக்காக போவான், பஞ்சம் பிழைக்க போவான், இங்கே இதை விட நல்லா இருக்குன்னு போவான், இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு போவான். அமெரிக்காவுக்கு எதுக்கு போனான்? எதிரி விரட்டுறானா, இவனை யாரும் விரட்டி விமானத்தில் ஏற்றி விட்டாங்களா? அங்கே சான் பிரான்சிஸ்கோவில் போனால் இதை விட வசதியாக இருக்குல்ல, பெரிய பெரிய பேலஸ் மாதிரி நம்ம ஊருக்காரங்களாம் அந்த மாதிரியான அரண்மனை போன்ற வீடுகளில் வசிக்கிறார்கள் என்பதை பார்க்கும் போதே மனம் அவ்வளவு அருமையாக ஓமை விடுது. அது நிறைய பேர் கொங்கு பகுதியை சேர்ந்தவர்கள் எப்படி அருமையான வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். ஆக மனிதன் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருப்பான். அந்த பயணத்துக்கு என்ன திசை இருக்கு? அந்த பயணம் எந்த திசையில் இருந்தாலும் அந்த திசையில் சோறு இருக்கிறான்னு சொன்னது யார் தெரியுமா? ஔவையார். எத்திசை செலினும் அத்திசை சோரே. ஒரு அவ்வளவு தன்மானம் மிக்க ஒரு பெண் புலவர் அவர். அந்த புலவர் நம் தமிழ் மொழி அடையாளம் காட்டுகிற முதல் பெண் தூதர் நான் அடிக்கடி சொல்லுவேன். புதுக்கோட்டையில் கூட பேசினேன், ஃபர்ஸ்ட் விமன் அம்பாசிடர் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவேன். அவங்க போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஔவையார் அவங்க போகும்போதே அதிகமான உள்ளே கூப்பிட்றதுக்கு லேட்டாகுது. அதுக்கு கோவப்பட்டு வாயிலோயே வாயிலோயே அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாட்ச்மேனை பார்த்து இந்த வாயிலோயே வாயிலோயேங்கிறது இன்னொரு முறை பயன்படுத்தி இன்னொரு பெண் உண்டு. அது யாரு? கண்ணகி. ஒரே மொழி மரபில் 2 பெண்களை வைத்து அதிகாரத்தை கேள்வி கேட்க வைத்த மொழி தமிழ். கடவுள் ஆயினும் ஆக, இந்த புத்தகத்தோட தலைப்பு சங்க இலக்கியத்திலிருந்து நான் எடுத்த வரி. அதில் ஒரு புத்தகம் இருக்கு, கடவுள் ஆயினும் ஆக. கடவுள் ஆயினும் ஆக மடவை முன்ற முருக வாலி அப்படின்னு சொல்றான். முருகா, நீ கடவுளா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா இவ எதனால காதல், இவளுடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்ச கடவுள் நீ உண்மைன்னு நீ கடவுளா இருந்து முட்டாளா இருக்கியே அப்படின்னு ஒரு பெண்ணு கேட்கிறா கடவுளை பார்த்து. ஏன் கேட்டான்னா, அவ ஒருத்தர் லவ் பண்றான். லவ் பண்ணவனா பொதுவாக விட்டத்தை பார்த்துக்கிட்டு தான் இருப்பா. சரியாக சாப்பிட மாட்டா, சரியாக சாப்பிடல, அப்புறம் கொஞ்சம் பேல் ஆயிடுது, கொஞ்சம் அனிமிக் ஆயிடுறா. அவங்க அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்ன இங்கேயே முறைச்சிக்கிட்டே இருக்கா, விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா, கதவை முறைச்சிக்கிட்டு இருக்கா, தூங்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கொஞ்சம் அங்கே காற்று கருப்பு அடிச்சிருக்குமோ அப்படின்னு பொதுவாக ஏதாவது ஒரு கொடாங்கி அடித்து பார்ப்பாங்க, ஏதாவது பூசாரியை கூப்பிடுவாங்க. சங்க இலக்கியத்தில் அது மாதிரி தான் ஒரு பூசாரியை கூப்பிட்றாங்க. அவன் முருகனை வழிபடுற பூசாரி. அவன் அருள் இறக்கி அவன் ஆட்டு பழி கிட்டு பழிலாம் வாங்கி சந்தனத்தெல்லாம் மார்பிள் அரைச்சிட்டு அவன் என்னமோ சொல்ல வர்றான். இப்போ இன்னமேலும் உண்மையை போட்டு உடைக்காட்டினா தப்பாக போயிருண்டு இந்த தோழி சொல்கிறா. முருகா அப்படின்னு கூப்பிட்றது முருகான்னு சொல்லி இவன் மேலே அருள் இறங்கி வந்திருக்க சாமியை பார்த்து சொல்கிறான், முருகா, இவன் ஒருத்தன் கூப்பிட்டான்னு நீ வந்திருக்கிய முருகா, இவன் உண்மையிலேயே ஏன் இந்த பிரச்சனை இப்படி இருக்காங்கிறது உனக்கு தெரியாதா? ஏன்னா நீ கடவுள் இல்லை. இவன் ஒருத்தன் அங்கே பார்த்துருக்கா, ஒருத்தனை பார்த்துருக்கா, அவளை லவ் பண்ணிட்டு இருக்கா, அதனால இவன் இப்படி இருக்கா. இவங்க தான் புரியாமல் உன்னே கூப்பிட்டு வந்திருக்கானா, இவன் கூப்பிட்டா நீ வரலாமா முருகா? நீ என்னதான் கடவுளா இருந்தாலும் இது முட்டாப்பயலா இருக்கலாமா முருகா? சங்க இலக்கியம் ஒரு பெண்ணின் மூலமாக கடவுளை கேள்வி கேட்ட இலக்கியம் சங்க இலக்கியம். அதுக்காக சங்க இலக்கியத்தில் இருந்தவெல்லாம் நாத்திகனா இருந்தா அவன் சாமி கும்பிடாம இருந்தாங்கிறது பொருள் கிடையாது. முன்னுரிமை, அந்த முன்னுரிமையை தான் நீங்க பார்க்கணும். சங்க இலக்கியத்தில் கடவுள் இருக்காரு, குறிஞ்சிக்கு முருகன் இருக்காரு, அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுள் இருக்காங்க. ஆனால் அந்த கடவுள் அந்த நிலத்தினுடைய கருப்பொருளாக இருந்தாரே தவிர இந்த உலகத்தை படைத்த படைப்பு கடவுளாக இல்லை. There is a difference between a creator God or a constituent element of a land. ஒரு நிலத்தினுடைய கருப்பொருளாக இருக்கும் கடவுளுக்கும் இந்த உலகத்தை படைத்த கடவுளுக்கும் வேறுபாடு உண்டு. பல மதங்கள்ல இருக்கும். கடவுள் ஞாயிற்றுக்கிழமை இதை திங்கக்கிழமை இதை படைச்சாரு, செவ்வாய்க்கிழமை அதை படைச்சாரு, புதன்கிழமை இதை படைச்சாரு, ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுத்தாருன்னு இருக்கும். அப்படிலாம் கிடையாது. இங்கே யாரும் கிடையாது. சங்க இலக்கியத்தை அதே மாதிரி வேற ஒரு மொழிகளில் போய் பார்த்தீங்கன்னா, சமஸ்கிருதம் பார்த்தீங்கன்னா பார்க்கடல் இருக்கும், அசுரர்கள் தேவரெல்லாம் உட்காந்து கடை வாங்க, அது அமிர்தம் வரும், இதை இங்கெல்லாம் குடிச்சிருவாங்க, இதெல்லாம் இருக்கும். சங்க இலக்கியத்தில் கிடையாது. சங்க இலக்கியத்தில் வரும்போது கூட சங்க இலக்கியம் அதை நிந்திக்கிறது. சங்க இலக்கியம் எழுதும் போதே இந்த கதையெல்லாம் வந்துருச்சு, படப்பகுதியிலேருந்து வந்துருச்சு. கடைஞ்சாங்க, அமிர்தம் கிடைச்சது, நரக அசுரர்களும் தேவர்களும் பங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற கதை தெரிஞ்சதுக்கு பின்னால் சங்க இலக்கியம் பரிபாடு. பாட்டு எழுதுனருடைய நோக்கம் திருமாலை பாராட்டுறதுக்கு. வைகையை பாராட்டுறாங்க, முருகனை பாராட்டுறாங்க, திருமாலை பாராட்டி எழுதுறாங்க. திருமாலை பாராட்ட நீங்க திருமாலை பாராட்டிட்டு தானே போகணும். அதுல எழுதுறான், இரு கை ஒரு மால். அவருக்கு ஏகப்பட்ட கையெல்லாம் கிடையாது, 2 கை தான் திருமாலுக்கு, 2 கை, இரு கை ஒரு மால். ஆனா அதுல ஒரு கை நாணயம் இல்லாத கைதான். அந்த கை என்ன நாணயம் இல்லாத கைனா, அந்த அமிர்தம் கிடைச்ச போது அதை அறத்தின் வழி என்று பகிர்ந்து கொடுக்காமல் ஒருவன் மட்டும் சாப்பிடுவதற்கு துணை நின்ற கை. நயனில் ஒரு கை.
சங்க இலக்கியம் பேசுகிற பண்பாட்டு அரசியல். இது கடவுள் மறுப்பல்ல, தெளிவு. ஆக இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லும் போது நான் இந்த அணில் ஆடு முன்றில் அப்படிங்கிற எடுத்தது காரணம் அணிலை பற்றி பேசுறதுக்கு இல்லை. அணில் தான் அணில். அணில், ஆவானா ஆடு, அணில் தான். 4 இடத்துல தான் வருது அணில். அந்த அணில் சாதாரண அணில். அந்த அணிலுக்கு முதுகில் கோடு இருக்குன்னு சொல்லுது. அணிலோட கண்ணு எப்படி இருக்குன்னு சங்க இலக்கியம் சொல்லுது. அந்த கோடுக்கும் வேற எதுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த முன்றில் முன்னால் இருக்கு. ஆனால் இதில் எனக்கு வேண்டியது மக்கள் போகிய. மக்கள் போகிய எதுக்காக போனா? மக்கள் பஞ்சம் பிழைக்க போறான். அரசன் சண்டை போட வர்றான். பாருங்க, இன்னொரு இடத்துல இந்த சாறு பற்றி பேசும்போது, இந்த சாறு களி ஒரு புலவன் ஒரு ஊருக்கு போய் ஏதாவது ஒரு பாட்டு பாடி, நம்ம இங்கெல்லாம் கொங்கு புலவர்லாம் இருப்பாங்கல்ல, அது மாதிரி நம்ம இதிலெல்லாம் இருப்பாங்க, யாராவது வருவாங்க, அவங்களுக்கு நம்ம மரியாதை செய்வோம். அது மாதிரி இந்த பொருணர்கள் போய் ஒரு ஊருக்கு போய் ஒரு பாட்டு பாட, ஆட, ஒரு டான்ஸு, கூத்தர்கள் இதெல்லாம் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி, பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் கொடுப்பாங்க. இந்த பொருணன் என்ன பண்ணுறான்? அராயானர் அகண்டலை பேரூர், பெரிய ஊர், அது பெரிய டவுன். சாறுகளி வழினால் சோறு நசை ஊராது வேறு புலம் முன்னிய விறகு அறி பொருண. இந்த பொருணனுக்கு தெரியும், இந்த ஊருக்காரங்க நேற்று முந்தா நாளும் திருவிழா கொண்டாடி இருக்காங்க, அந்த ஏரியா பக்கமே போயிடக்கூடாது சாப்பாடு கேட்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா மீந்ததெல்லாம் வச்சிருப்பாங்க. என்ன பெரிய கவிதைங்க இந்த கவிதை. இவன் சொல்றான், இந்த ஏரியாக்காரங்க, இந்த ஊருக்காரங்க, இந்த பெரிய ஊருக்காரங்க நேற்று தான் திருவிழா கொண்டாடி முடிச்சிருக்காங்க. திருவிழா கொண்டாடி முடிச்சுதான் கண்ட ஏன்னா அந்தல சந்தலையா சாப்பிட்டு கிஃப்ட் கீழே போட்டு அண்டா குண்டாலாம் போட்டு வச்சிருப்பாங்கல்ல கழுவுனது. திருப்பி எவனாவது கேட்டால் அவன் தண்ணி போட்டு எந்திரிக்க கூட முடியாமல் படுத்திருப்பான். அதில் கையில் ஏதாவது எடுத்து பழைய சோத்தை போட்டுருவாங்க அப்படின்ட்டு சங்க இலக்கியம் பதிவு செய்யுது. வேறு புலம் முன்னிய விறகு அறி புறண அப்படின்னு இந்த விழாவை பற்றி தொடர்ந்து பேசுது. அப்படி சொல்லும்போது ஒரு இடத்துல நற்றிணை 246, அழிந்த வேலி அங்குடி சீரூர் ஆளில் மன்றத்து அல்குவழி ஆட்ட. இதே மாதிரி ஒரு ஊர், ஆள் இல்லை. ஆள் இல்லாத இடத்துல ஆளில் மன்றம். முந்திலாம் உட்காந்து மன்றத்தில் உட்காந்து பேசுவாங்க, இந்த பஞ்சாயத்து பேசுகிற மாதிரி. இப்போ பஞ்சம் பிழைக்க போயிட்டாங்க. அந்த ஊரில் ஆள் இல்லாத மன்றம் சங்க இலக்கியம் பேசுது. அத்தம் நன்னிய அங்குடி சீரூர் மக்கள் போகிய மணிலாடி முண்டேற்ற மறையேறு சுரிந்த மரத்தாள் கந்தின் சுரை இவர் பொதியில் அங்குடி சீரூர் நாள்பலி மறைந்த நரைக்க நிட்டிகை புரிசை மூழ்கிய பொறியறை ஆழத்து. அந்த ஊர் ஆளுங்கெல்லாம் போயிட்டாங்க. ஒரு ஆலமரம் இருக்கு, பழைய ஆலமரம். அந்த ஆலமரத்துடைய வேறு கிளையெல்லாம் அப்படியே செவுத்துல, நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஆலமரம் அந்த செவுத்துலேயே அப்படியே வேரெல்லாம் படர்ந்துருக்கும். அந்த இதில் அங்கே ஒரு சாமி, பழைய சாமிக்கு ஏதோ ஒரு முனிசாமி மாதிரி அல்லது ஒரு 7 கன்னிமார் மாதிரி ஏதோ ஒன்று கல் எல்லாம் நட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது தினம் சாப்பாடு போடுறதுக்கோ அல்லது படைக்கிறதுக்கோ ஆள் இல்லை. அவனே சாப்பாட்டுக்கு இல்லாமல் பஞ்சம் முளைக்க போனப்போ சாமிக்கு எங்கே போட போகிறான்? என்னுடைய கவிதையில் ஒன்று எழுதியிருப்பேன், கடைசி சொட்டு நீரை பக்தனே குடிப்பான். இதுதான் கடைசி சொட்டு நீர் அப்படின்னு வச்சுருங்க. இதாண்டா கடைசி சொட்டு அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த கடைசி சொட்டை பக்தன் தான் குடிப்பான், இல்லைன்னா பூசாரி குடிப்பான். ஃபஸ்ட்டு பூசாரி குடிப்பான், இல்லைன்னா பக்தன் குடிப்பான். கடைசி சொட்டு நீரை பக்தனே குடிப்பான். பாலைகளில் கோயில்கள் இல்லை. பாலைவனத்தில் எங்கேயாவது கோயில் இருக்கா? கோயில்கள் இல்லாததால் உண்டியலும் இல்லை. இப்படிலாம். ஆக இந்த மக்கள், ஊர் மக்கள், இந்த படைப்பு இல்லாமல் போன இது நல்கூர் பெண்டின் புல்வை குரம்பை, பசியில் வாடுகிற ஒரு பெண். மக்கள் போகிய, இது மாதிரி மக்கள் போகிய அணிலாடு முன்றின்னு 2 இடத்துல வருது. இந்த மாதிரி மக்கள் ஒரு இடத்தை விட்டுட்டு போகினது சங்க இலக்கியது திருப்பி அணில் பல் அண்ண கொங்குவது 2 அக்கத்து முன்றில் இப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் மக்கள் கிளம்பியிருக்காங்க. எங்கேருந்து கிளம்புனாங்க? இந்த இந்தியா துணைக்கண்டம் முழுவதும் ஒரு பகுதியிலிருந்து ஒரு மக்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நாட்டில், இந்த இந்திய துணைக்கண்டத்தில் இன்னைக்கு கையில் கிடைச்சிருக்கக்கூடிய ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ், தொல்பொருள் எவிடன்ஸை வச்சு பார்த்தா ஆகச்சிறந்த மிகச்சிறந்த மதில் சுவர்கள், குளிப்பிடங்கள், தானிய கிடங்குகள், அகன்ற தெரு, கழிப்பறைகள், குப்பை தொட்டிகள், இப்படிப்பட்ட வசதியோடு வாழ்ந்த நகர நாகரிகம் ஹரப்பா, மொஹஞ்சோதரா, தோலாவீரா, குஜராத், ராஜஸ்தான், பாகிஸ்தானில் கிடைக்கிற சிந்துவெளி பண்பாடு இப்போதைக்கு கிடைச்சிருக்கிறதுல அதுதான் ரொம்ப ஏர்லியஸ்ட். அது மாதிரி இருக்கிறதுனால நம்ம கீழடி, பொருணை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நகரம் திடீர்னு, அந்த நாகரிகம் திடீர்னு காணாமல் போச்சுன்னா அதை பற்றி இலக்கியம் எழுதப்படவே இல்லை. அப்போ வடநாட்டில் அதற்கு பின்னால் வந்த வேத இலக்கியங்களிலோ
அதற்கு பின்னால் எழுதப்பட்ட உபநிஷங்கள், புராணங்கள், இதிகாசங்கள்ல அப்படிப்பட்ட நகரங்களினுடைய இழப்பை பற்றி எதுவுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு இடத்துல குக்குட ஆர்மா அப்படின்னு அஸ்கோபர் பாபுட சார் ஆர்மான்னு முடிகிற ஊர் பேர்கள் இருக்கும். ஆர்மானா சிதைவடைந்த சிதிலங்கள்னு அர்த்தம். ஒரு நகரம், இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மக்கள் விட்டுட்டு போனவங்க சிதிலம் அடைஞ்சிக்கிறதுக்கு பார்த்தீங்களா, அப்படி பாதிக்கப்பட்டு சிதிலம் அடைந்த ஊர்களுக்கு வேதங்கள் வைக்கிற பெயர் ஆர்மா. அதில் குக்குட ஆர்மா, குக்குடன்னு சொன்னால் இப்போ அப்படியே மராத்தி, ஒரியா, குஜராத்தி இந்த மாதிரி மொழியெல்லாம் குக்குடன்னு சொன்னால் கோழின்னு அர்த்தம். கோழி சிதைவு, கோழியூர் அப்படின்னு பேர் வரும்படியா ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து இந்த உபநிஷத்து இலக்கியங்கள், இந்த வேத இலக்கியங்களுக்கு பிற்பட்ட வடமொழி இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கு. என்னன்னு தெரியல, பெரிய பெரிய இடமா இருக்கு, ஊரா இருக்கு, இங்கிருந்த வாழ்ந்த மக்கள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு ஒரு வியப்பை அங்கு தெரிவிக்கிறது. அந்த வியப்பை நான் எப்படி எடுத்துட்டு கேட்டீங்கன்னா, ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அல்லது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்போது டிபார்ச்சர் லவுஞ்ச் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, இங்கிருந்து நம்ம கிளம்பி போகிறோம், அதாவது புறப்பாடு. இப்போ விமான நிலையத்தை போனோம்னா புறப்பாடுன்னு எழுதியிருக்காங்க, டிபார்ச்சர்னு சொல்லி, அது டிபார்ச்சர். இன்னொரு இடத்துல இந்தியாவில் துணைக்கண்டத்தில் ஒரு மக்கள் தங்கள் இலக்கியம் முழுவதும் விட்டுட்டு வந்த இடம், மக்கள் போய இடம், புலப்பெயர்வுன்னு திருப்பி பேசிக்கிட்டா இருக்காங்க. அப்படி பேசுகிற இலக்கியம் சங்க இலக்கியம். புலப்பெயர்வுகளை பற்றி வடமொழி இலக்கியங்கள் பேசவில்லை. மக்கள் விட்டு சென்ற இடங்களை பற்றி வடமொழி இலக்கியங்கள் பேசவில்லை. திருப்பி சங்க இலக்கியம் அதை பேசிக்கொண்டே இருக்கிறது. அதனால்தான் நான் சொல்கிறேன், சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே. ஆக இந்த புலம்பெயர்ந்து வந்த இடம் அப்படிங்கிற கதை இருக்கு பார்த்தீங்களா, இந்த கதையை மட்டும் சில நேரங்களில் வந்து பெரிய இலக்கியத்தை பிடிச்சு, பெரிய அகழ்வாராய்ச்சியை பிடிச்சு ஒரு விஷயத்தை நிலைநாட்டலாம். சில நேரங்களில் சாதாரண மக்கள் சொல்கிற கதை, மக்கள் சொல்கிற நம்பிக்கை, இதை பிடிச்சிக்கிட்டே போனீங்கன்னா அந்த புலம்பெயர்ந்த வழியை கண்டுபிடிச்சலாம். புலம்பெயர்ந்து வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு வழி வச்சுருக்கேன். நீ எங்கே போய் எந்த உலகத்தில் எந்த ஊரில் இருந்தாலும் குழந்தை பிறந்தவனு வந்து ஒரு இடத்துல வந்து மொட்டை போட வருவான். அவர் இருப்பார், அங்கே இருப்பார், பே ஏரியாவில் இருக்கேன் பாரு, ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பார். இங்கே வந்தவொடனே லீவுக்கு வந்தவொடனே அப்படியே போய் மொட்டை போட்டேன். எங்கேயா போய் மொட்டை போட்டேன்? குலதெய்வம் கோயிலில் மொட்டை போட்டேன் பாரு. அப்போ குலதெய்வம் கோயிலில் மொட்டை போட்டால் நான் வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சி ஒரு 40 வருஷம் பண்ணிட்டுருக்கேன். ஒரிசாவில் சிலர், எனக்கு ஒரிசாவில் நிறைய நேரம் அந்த ஓய்வு கிடைக்கிற நேரத்தெல்லாம் யாராவது இந்த ஒரு குரூப்பு, ஊர் என்ன இது, உன்னுடைய குலம் என்ன எல்லாம் கேட்டு, இவங்களுடைய மூதாதையர் ஊர் என்ன, உன் கோயில் எங்கே இருக்குது இப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் சொல்கிற கோயில் எனக்கு முக்கியமான கோயில், என் ஊர் அப்படின்னு சொல்கிறத மட்டும் நான் தேடிட்டே போவேன். ஒரிசாவிலேருந்து சத்தீஸ்கரில் தேடுவேன், ஜார்க்கண்டில் தேடுவேன், உத்தரப்பிரதேசம் தேடுவேன், அது கொண்டு அந்த சைடில் விட்டுரும். கடைசியில் போனீங்கன்னா இந்த மொட்டை போட்ட ஊருக்கும் அவனுடைய பழைய மூதாதையருக்கும் அதான் லாஸ்ட் ஸ்டாப்பு. அதுக்கு முன்னால் போய் தோண்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் மொட்டை போட்ட ஒரு ஊர் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஊர் பேரும் அதே மாதிரி இருக்கும், கோயில் அதே மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட மொட்டை போட்ட ஊரை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் மொட்டையை தொட்டால் அவன் காலை தொட்டலாம். அது மாதிரி ஒரு சிம்பிளான, பார்க்க சிம்பிளாக இருக்கும். ஏன்னா மொட்டையை போட்டதை வச்சு வரலாறு, மொட்டையை போட்டை வச்சு தான் வரலாறு இருக்கும். ஏன்னா மக்களின் வரலாறு, மற்றதெல்லாம் வரப்பு தகராறுன்னு சொல்லுவேன். ஏன்னா மன்னர்கள் வரலாறுலாம் பேசுறது பிரயோஜனமே கிடையாது. எந்த மன்னராவது தன்னை பற்றி நான் ரொம்ப மோசமானவன்லே முக்கியமானவன் எழுதி வச்சுட்டு போயிருக்கானா? எவனாவது தன்னை மோசமானவன் எழுதியிருக்கானா? எந்த கல்வெட்டு, எந்த செப்பேடிலேயும் இவர் ஒரு மாதிரியான ஆளுன்னு எழுதியிருக்கானா? எல்லாம் ஆவும் புகழ்ந்தானே எழுதியிருப்பாங்க. ஆனால் அது வந்து வரலாறு. அவர் எப்போ பிறந்தாரு, எப்போ முடி சூட்டினாரு, எத்தனை மனைவி வச்சிருந்தாரு, எத்தனை குழந்தை, எப்போ பட்டம் சூட்டினார், அது வேற கதை. ஆனால் உண்மையில் வரலாறு என்பது மக்களின் வரலாறு. இந்த வரலாறுலாம் சில நேரங்களில் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரிசாவில் ஓசியான்னு ஒரு கிராமம், என்னடா இப்படி ஒரு ஊரில் ஒரு பேர் இருக்குன்னு அந்த ஊருக்கு போகிறேன். அந்த ஊருக்கு போனால் அங்கே ஒரு அம்பிகான்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் இருக்குது. அந்த கோயில் ஒரு சமணர் கோயில்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. கையில் அந்த இதை வச்சு பார்த்தோன்னே எனக்கு அந்த சிற்பத்தை பார்த்தோன்னே இது சமணர் சம்மந்தப்படும். ஆனால் இப்போ யாரும் சமணர் இல்லை. அந்த ஊர் வந்து நெசவாளிகள்லாம் ஒரு காலத்தில் வாழ்ந்த ஊர். அங்கே வந்து பிள்ளையாரை கவனிக்கிறேன். பிள்ளையாருக்கு வந்து 2 கை இருக்குது. மற்ற ஊரெல்லாம் 4 கை 6 கை இருக்கும். அப்போ ஒரிசாவில் வந்து 2 கை இருக்க பிள்ளையார் அப்படின்னு தேடி பார்த்தா 2 கை இருக்க பிள்ளையார் இருந்தால் அது 7ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதாக இருக்கும். 7 அல்லது 6. தமிழ்நாட்டில் ஒரு கோயில் 2 கையோடு இருக்குது. எந்த ஊர் தெரியுமா? பிள்ளையார்பட்டி. குன்றக்குடி இருக்குல்ல, அங்கே இருக்க வந்து ஒரு ஏர்லியஸ்ட், இந்த வாதாபதி கணபதிக்கெலாம் வரும்போது ஒரு ஏர்லியஸ்ட் கணபதி பார்த்தீங்கன்னா வந்து 2 கை இருக்கும். அந்த 2 கை கோயில் இருக்குது, அம்பிகா சிலை இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியாவில் 3 இடத்துல ஓசியான் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். உத்தரப்பிரதேசில் உனான் ஒரு லூனின்னு ஒரு ரிவருக்கு பக்கத்தில் அந்த நதிக்கரையில் ஒரு ஓசியான்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு நதி ஓடுது. அந்த நதியோட பேர் லூனி. ஏன்னா அது லூனிக்கு பக்கத்தில் இந்த ஊர் இருக்குது, ஓசியான் இருக்குது, இங்கேயும் இருக்காங்க. அங்கே போய் தேடி பார்த்தா அதே மாதிரி 2 கையோட பிள்ளையார் இருக்குது.
சரி, அடுத்த பொசிஷன் எங்கே இருக்கும்னா ராஜஸ்தானில் ஜோத்பூர்னு, அந்த ஊருக்கும் எங்கள் ஊருக்கு, ராஜஸ்தான் எங்கே இருக்குது, ஒரிசா இருக்குது, இதுக்கு மட்டும் நான் ஒரு 3 ட்ரிப் அடிச்சிருப்பேன். இங்கே பார்த்துட்டு அங்கே போய் தேடுவேன், அங்கே பார்த்துட்டு வந்து இங்கே போய் தேடுவேன், இதை பார்த்தது அங்கே தேடின ஒரு 3-4 மணி நேரம் தேடினதுக்கு பின்னாலேயும் கிடைக்காது. கிடைச்சிட்டு என்னடா அந்த சாமி அந்த ஒரு சிற்பம் இருந்துச்சுன்னு எழுதியிருக்காங்க, நம்ம கண்ணில் காட்டலைன்ட்டு போகும்போது காரில் போகும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, சார் இவர் இந்த கோயிலில் வேலை பார்த்தவர் சார், அப்படி கோயிலில் வேலை பார்த்த பழைய இங்கே மேனேஜராக இருந்தவர் சார் அப்படின்ட்டு வண்டியை ரோட்டில் நிறுத்திட்டு ஓடி போய் கூப்பிட்றாரு, சார் வந்திருக்காரு ஒரிசாலேருந்து ஒன்று தேடுறாருன்ட்டு. என்ன தேடுறீங்கன்னா, ஒரு சிலை ஒன்று இருந்தது, அதில் வந்து இப்படி ஒரு செடி கையில் வச்சுருப்பாங்க, அது கீழே வந்து ஒரு 2 கையில் பிள்ளை, அதை பற்றி நான் புத்தகத்தில் படிச்சிருக்கேன், ஆனால் நான் தேடி பார்க்குறேன், இல்லை சார் அது குடவுனில் இல்லை சார் இருக்குது அப்படின்னாரு. குடவுனில் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா அவர் சொன்னார், அது இந்த பருத்தி குடவுன்ல இருந்தா, குடவுன்ல இருக்குன்னு சொல்லவன் அவர் அப்படியே பொத்தா திருப்பி வாங்க சாமி அப்படின்னு சொல்லி கூட்டு போனா, அவர் பழைய மேனேஜர் சாவியை வச்சு திறந்து காமிக்கிறாரு. நான் ஒரிசால பார்த்தா அதே சிலை மாதிரி, என்னடா அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கதையை கேட்டா, இந்த ஓசியான்கிறவங்க வந்து ஓஸ்வால் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி இருக்கு. இந்த ஓஸ்வால்னு கேட்டுப்பீங்க, ஓஸ்வால் டெக்ஸ்டைல்ஸ் பேண்ட் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த கம்யூனிட்டி இந்தியாவில் எங்கே இருந்தாலும் மொட்டை போடுறதுக்கு அங்கே போவாங்க. எங்கே இருந்தாலும் ஊர் கல்கட்டாவாக இருக்கும், பெங்களூராக இருக்கும், திருப்பூரில் கூட அவர் ஏதாவது கம்பெனி வச்சுருக்கலாம், ஆனால் மொட்டை போட அங்கே போயிடுவார். ஆனால் மொட்டை போட அங்கே போவாரே தவிர அன்னைக்கு நைட் அங்கே தங்கக்கூடாது. மொட்டையை போட்டோமா அடுத்த ஊரில் போய் தங்கணுமா தான் இருக்குமே தவிர அதே ஊரில் தங்கக்கூடாது. ஏன்னா ஒரு சாபம் இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா நீ இப்படி தேடி 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 ஒவ்வொரு கதைகளாக தேடி போனீங்கன்னா அப்போ தான் மக்கள் புலம்பெயர்ந்த கதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருப்பேன், வன்னி மரம், வன்னி ரூட்ஸ்னு எழுதிப்பேன். கொற்கைக்கு போய் திருநெல்வேலி பக்கத்தில் தூத்துக்குடி பக்கத்தில் கொற்கைன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே போனீங்கன்னா கொற்கையில் வந்து ஒரு மரம் இருக்கும், 2500 ஆண்டு பழமையான கொற்கை மரம். அது பக்கத்தில் வந்து ஃபோட்டோ எடுத்துப்பேன். என்னுடைய புத்தகத்தில் முதல் படமே அதான் வரும், 2500 ஆண்டு பழமையான கொற்கை மரம், வன்னி மரம். அந்த வன்னி மரம் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வன்னி மரத்து விநாயகர் அப்படிலாம் இங்கெல்லாம் நிறைய கோயிலில் வந்து ஸ்தல விருட்சமாக இருக்கும், வன்னி மரம் இருக்கும். வன்னி மரத்து சில கோயிலெலாம் வன்னி மரம் வந்து இங்கே கொங்கு பகுதியிலே வந்து அது ஸ்தல விருட்சமாக இருக்கும். இந்த வன்னியினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வன்னிக்கு கீழே நின்று பொய் சொல்லக்கூடாது. வன்னி வந்து சாட்சி, வன்னி சாட்சி தான் பின்னால் அக்னி சாட்சி ஆகுது. அதனால தான் அக்னியை வச்சு கல்யாணம் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னால் வன்னியை வச்சு தான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. வன்னியிட சொல்லிட்டா, வன்னி வரத்து கீழே நின்று ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னால் அவன் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிட முடியாது. அவன் சொன்னான்னா சத்தியம், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. ஏன்னா அது வன்னி சாட்சி. அந்த பட்ட வன்னியை மட்டும் தேடி 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 போனால் அதை அப்படியே கூட்டு போய் சோழ மன்னர்களுடைய குலமரமாக இருக்குது, மைசூர் உடையாரோட மரமாக இருக்குது. அப்படியே மகாராஷ்டிரா குஜராத்துக்குள்ள போய் ராஜஸ்தானில் கேஜ்ரிவால்னு ஒரு ஆள் இருக்காருல்ல முதலமைச்சர், கேஜ்ரினா அங்கே வந்து வன்னி மரத்தினுடைய பேர். அந்த வன்னி மரத்தை கட்டிப்பிடிச்சு அந்த வன்னி மரத்தை வெட்டாமல் இருக்கிறதுக்காக பாடுபட்டவங்க தான் சிப்காட் மூமெண்ட்டுன்னு பின்னால் வந்தது. அப்புறம் நீங்கள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு போனீங்கன்னா அங்கே வன்னி மரத்து கீழே தான் பஞ்சாயத்து சொல்லுவாங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸுடைய தேசிய மரம் வந்து வன்னி, ராஜஸ்தானுடைய தேசிய மரம் வன்னி. வன்னி மரத்துக்கு இந்தியாவில் ஒரு ஸ்டாம்பே போட்டிருக்காங்க, சோழர்களுடைய குலமரம் வன்னி, தமிழ்நாட்டினுடைய வேரோடு வேறாக இருக்கக்கூடிய வன்னி மன்றம் அப்படின்னு சங்க இலக்கியம் எழுதுது. இப்படி ஒவ்வொன்றா கதை பண்ணீங்கன்னா எங்கள் ஊர் பக்கம் போய் யார்கிட்டடா வன்னி மரத்து புலப்பெயர்வு கதையாக கேட்டுகிட்டே போனோம் அந்த புத்தகத்துக்காக. எங்கள் ஊர் பக்கம் ஒரு ஆள் கதை சொன்னார், நாங்கள் வந்து வேற ஒரு ஊர் பக்கம் இருந்து வந்தோம் சார், எப்படி அந்த சைடு வந்தீங்க அந்த ஊருக்கு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பெரிய லவ் ஸ்டோரி சார். லவ் ஸ்டோரி புலப்பெயர்வுங்கிறானேன்ட்டு கேட்டான்னு கேட்டிங்கன்னா, 2 ஊர் எங்கள் ஊரில் வந்து ஒருத்தர் லவ் பண்ணாங்க. அவன் வந்து ஊர்க்காரங்க விரும்பலை, ஊர்க்காரங்க விரும்பதானே மாட்டார், சங்க இலக்கியத்துலலாம் விரும்பியிருக்காங்க, இப்போ விரும்ப மாட்டுறாங்க. அதனால் சங்க இலக்கியத்துலேருந்து கழுதை கட்டருமான மாதிரி தேஞ்சு வந்துட்டாங்க. அப்போ இவன்கிட்ட போய் கேட்டவனே இவங்க வந்து ஊருக்காரங்க வேணான்னு சொல்லவும் இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க, ஓடும்போது ஊருக்காரங்கெல்லாம் விரட்டிகிட்டே வராங்க. விரட்டிட்டு வரும்போது வழியில் வந்து பயங்கரமாக ஒரு வெள்ளம் வருது, அந்த ஓடையில் வந்து பயங்கரமாக தண்ணி வருது. அவங்க ஊருக்காரங்க விரட்டிட்டு வராங்க, கத்தி கப்படாலாம் வச்சுருக்காங்க. திடீர்னு அங்கே ஒரு வன்னி மரம் இருக்குது, எப்படியா காப்பாற்றணும். அந்த வன்னி மரம் வந்து அப்படியே சாஞ்சு இந்த சைடு போய் வன்னி மரம் அவங்களுக்கு சாஞ்சு கொடுக்குது. அந்த வன்னி மரத்தில் ஏறி இந்த சைடு நடந்து அவங்க போயிடுறாங்க. உடனே வன்னி மரம் இப்படி நிமிந்துக்குது. வன்னி மரம் நிமிந்து உடனே இவங்க வர்றாங்க, வன்னி மரம் திருப்பி குனிய மாட்டேது. இவங்க அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடியே போயிட்டாங்க. அப்புறம் நாங்கள் அப்படியே வந்து இந்த ஏரியாவில் வந்து நாங்கள் குடி வந்து எங்கள் குழந்தை குட்டி ஆகி நாங்கள் இப்படி வந்துட்டோம் சாருங்கிறான். அவன்கிட்ட போய் கேட்டால் அவன் அதே மாதிரி கதையை இன்னொரு இடத்துல வச்சுருக்கான். இப்போ இந்த வன்னி மரம் வழிவிட்ட கதையை மட்டும் தேடிக்கிட்டே போனால் அவங்க வந்து ரூட்டெல்லாம் கண்டுபிடிச்சலாம். இப்படி ஒவ்வொன்றா தேடும் போது சங்க இலக்கியத்தில் தொடங்குனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம் வந்து தொடர்ந்து புலம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறவர்கள். புலம்பெயர்ந்து ஒளிந்த புலம்பெயர்தலில் வந்து தப்பும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து பயணிகள். அதான் நான் அடிக்கடி என்னுடைய உரைகள், நீங்கள் யூடியூப் உரைகள்லாம் கேட்டீங்க, நான் வந்து சில நேரங்களில் சொன்னதையே திருப்பி சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா,
இந்த சிந்தனைகள் பொது சிந்தனையில் அதை ஏற்றி அமர வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமாக நோக்கமாக வைத்திருக்கேன். அப்படி ஏர்போர்ட்டில் பார்க்கும்போது என்கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துருக்கும் போது சிந்திவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே சார் அப்படிங்கிறான்ல, அங்கே தான் அந்த 40 வருஷ உழைப்பிற்கான பயன் இது அவர்களுடைய தலையில் ஏறி இருக்கிறது. நீங்கள் திசைகள் என்பவை நேற்று வந்தவை. நம்ம அங்கேருந்து வந்தோமா சார்? இங்கே கூட நீங்கள் வந்தோடனே எங்கள் சார் கேட்டார், நீங்கள் புலப்பெயர்வுலாம் சொல்கிறார் சார், நீங்கள் உண்மையிலே நம்ம அங்கேருந்து இங்கே வந்தோமா, இங்கேருந்து அங்கே வந்தான். என்னை பொறுத்தவரையில் எங்கேருந்து எங்கே போயிருந்தாலும் 2 3 தான் என்றால் இந்த உலக பந்து நீங்கள் நல்லா யோசிப்பார். இந்த உலகத்தில் இப்போ நீங்கள் புதிய புதிய மரபணு சாதனைகளாக வந்துட்டு இருக்கு. இந்த பூமி அவ்வளோ பெருசு கிடையாது. நம்ம நினைக்கிற அளவுக்கு நாம் ஒரு பொருட்டு இல்லை. அதாவது நாம் நினைக்கிற மாதிரி நம்மெல்லாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிற அந்த நொடி இருக்குல்ல, அந்த நொடி தான் தெளிவு பிறக்கும் இடம். தூசி கூட கிடையாது. இந்த பூமியே ஒரு தூசி இல்லை. இந்த பெரிய 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 பிரபஞ்சம், சோலார் சிஸ்டம், கோடிக்கணக்கான சோலார் சிஸ்டம், மில்கி வே. அந்த மில்கி வேல எங்கே ஒரு துளியில் கூட துளி கிடையாது. அதில் இருந்து நம்ம பேசுகிற கதை, நம்ம பேசுகிற வரலாறு, நம்ம பேசுகிற அரசியல், இதுக்கு நடுவில் எவன் எந்த சைடு போனான்னு வாஸ்து பார்த்தா நடந்தது வாழ்க்கை. இப்போ சமீபத்தில் வெள்ளம் வந்தது, தண்ணி அடிச்சிட்டு போகுது. சென்னையில் 18 மாடி 10 மாடியெல்லாம் போகுது, காரெல்லாம் பறந்து போகுது. கிழக்கு பார்த்த வாசல்லையும் தண்ணி போகுது, மேற்கு பார்த்த வாசல்லையும் தண்ணி போகுது. பிளாட்டு விற்கும் போதே எல்லாம் விற்று போயிடும். ஒரு சைடு பார்த்தது மட்டும் கடைசி வரைக்கும் விற்காமல் இருக்கும். ஏன்னா வேணான்னு இருப்பாங்க, வாஸ்து வேணான்னு இருப்பாங்க. அது கொஞ்சம் கம்மி விலையாக இருக்கும், அது கூட இருக்கும். கடைசியில் தண்ணி வந்த போது எல்லா இடத்துலையும் தான் வந்துச்சு. தண்ணி வந்தது எல்லா இடத்துலையும் வந்துச்சு. ஆக திசைகள் என்பவை நேற்று வந்தவை. குத்த வைத்து உட்கார்ந்து குளிர் காய்ந்தவர்கள் இன்னும் குகைகளில் தான் இருக்கிறார்கள். நகர்ந்து வந்தவர்களே நாகரிகம் படைத்தார்கள். நகர்ந்து வந்தவர்கள் தான் நாகரிகம் படைத்தார்கள். நகராம ஒரே இடத்துல இருந்தா எதுவுமே துருப்பிடிச்சு போயிடும். அப்படி துருப்பிடிக்காமல் நாம் இன்னும் நமது மொழியை பேசிக்கொண்டே இருக்கிறோம் என்றால் நாம் தொடர்ந்து இயங்கி இருக்கிறோம் என்பதே பொருள். தொடர்ந்து இயங்கினது பெருமைக்குரிய விஷயம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது பெருமைக்குரிய விஷயம். பகிர்தல் அறம் என்பது பெருமைக்குரிய விஷயம். அறிவுடையவன் 6 அரசும் செல்லுங்கிறான் ஒருத்தன். அவன் பேர் என்ன தெரியுமா? அந்த பாண்டிய மன்னன் எழுதினவன் பேரு யாருக்கா தெரியுமா? அறிவுடையவன் 6 அரசும் செல்லும் அப்படின்னு புறநானூறு எழுதினவன். அவன் பேரு ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன்கிறவன் என்ன சொல்றான்னா, அப்பயே கல்வி யாருக்கு யார் இல்லைங்கிறலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சங்க இலக்கியத்தில் பாருங்க, வெண்ணி குயத்தியார் ஒரு குயவன் இப்போ வந்தார். நான் இங்கே நுழைஞ்சவுடனே எனக்கு ஒருத்தர் ஒரு மண்பானை பொம்மை மாதிரி ஒன்று கொடுத்து பரிசு கொடுத்தாரு ஒருத்தர். எனக்கு இங்கே ஈரோடுக்கு வரும்போது, திருப்பூருக்கு வரும்போதெல்லாம் பானை செஞ்சுட்டு எனக்கு கொடுப்பாங்க. ஏன்னா நான் களம் செய் கோவேன்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள். அந்த பாட்டை இப்போ குயவரின மக்கள்லாம் அவங்களுடைய நிகழ்ச்சிகள்லாம் அந்த பாட்டு கேட்டு மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஏனென்றால் அதுதான் உண்மையான வரலாறு. நாம் சங்க இலக்கியம் அவர்களை போற்றுகிறது, களம் செய் கோவே என்று போற்றுகிறது. அவர்கள் காலப்போக்கில் தாழ்த்தப்பட்டார்கள். அப்போ சங்க இலக்கியத்தில் இந்த ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன்கிறவன் தன்னுடைய முதல் கல்விக் கொள்கையை அறிவிக்கிறான். முதல் கொள்கை அந்த கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் மேற்பால் கீழ்ப்பால் சொல்கிற இந்த வர்ண பாகுபாடுகள் எல்லாம் ஒருத்தன் கீழ்ப்பாலை சேர்ந்த ஒருவன் படித்தாலும் அவன் பக்கத்தில் தான் மேற்பால் அவனை அண்டிதான். கலெக்டர் தான், அவர்கிட்ட வேலை பார்க்குற கிளர்க்கு தான் வேற. அதுக்காக, ஏன்னா அவருடைய படிப்புக்காக அவருக்கு மரியாதை கொடுக்குறான்ல. அதனால என்னுடைய அரசாங்கம் அறிவுடையோ 6 அரசும் செல்லும். அறிவு யாருக்கு இருக்கோ அவன் சொல்றதா என்னுடைய அரசாங்கம் கேட்கும் என்று 2200 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவில் இலக்கிய பதிவு செய்த ஒரு மொழி. அந்த மொழியினுடைய பயண திசைகளைத்தான் எனது இந்த 40 ஆண்டு கால பயணம், சிந்து முதல் வைகை வரை என்ற பயணம் வரவு வைத்து பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய உரைகள் யூடியூப்ல இருக்கும். இந்த நிகழ்ச்சி மழை வர்ற மாதிரி இருந்தது. இங்கேயும் உட்காந்துருக்கீங்க, மிக நெருக்கமாக உட்காந்துருக்கீங்க, அங்கேருந்து கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் ஞானாலயா கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுடைய பேச்சை முதன்முறையாக முழுமையாக கேட்கும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. ஸ்டாலின் அழைக்கும் போதெல்லாம் நான் வருவேன். சென்ற ஆண்டு வர முடியவில்லை. இந்த மக்கள் சிந்தனை பேரவை தமிழகம் இந்த இந்தியாவிற்கு ஒரு அறிவு புலத்தில் ஒரு வழிகாட்டி. பப்ளிக் லைப்ரரி ஆக்ட் என்று சொல்லப்படுகிற பொது நூலக சட்டம். இவர் ரோஜாமுத்தை ஆராய்ச்சி நூலகத்தினுடைய இயக்குனர். இவர் ஞானாலயாவினுடைய முழு அவர் தோற்றுவித்தது அந்த பெற்ற நூலகம். 2 நூலகத்தினுடைய முக்கியமானவர் இருக்காங்க. பொது நூலக சட்டத்தை இந்தியாவில் முதலில் இயற்றியது தமிழ்நாடு தான். 1948 ஜனவரி 30. அதுக்கு பின்னால் 2002 நான் ஒரிசாவில் நான் செயலாளராக இருக்கும்போது அந்த சட்டத்தை நாங்கள் எழுதினோம் 2002. ஆக பொது நூலக சட்டம்
அப்புறம் சங்க இலக்கியத்தில் எல்லாரும் கவிதை எழுதலாம். நீங்கள் நல்ல உதாரணமாக யோசிச்சு பாருங்கள். ஆதன்கிற பேர் வந்து பானைக்கீரல்லையும் இருக்குது, சங்க இலக்கியத்தில் இருக்குது. நல்லாதனார்னு ஒரு புலவர் பெயராக இருக்குது. ஆதன் சேரலாதன், சேரலாதன் ஒரு சேர மன்னனுடைய பெயர் இருக்கு. அந்துவன், அந்துவம் ஒரு கூட்டம் பேரா இருக்கு. நல்லந்துவனார்னு ஒரு புலவர் இருக்காரு. அந்துவன் சேரல்னு ஒரு சேரன் மன்னர் இருக்கான். திருப்பரங்குன்றத்தில் பார்த்தா தமிழில் வந்து அந்துவன் கொடுப்பித்தோன் அப்படின்னு எழுதியிருக்கான். பானைக்கீரல் எழுதியிருக்கு. ஆக ஒரு தொடர் மரபு நமக்கு இருக்கிறது. இந்த மரபை தக்க வைத்துக் கொள்வதற்கு வந்து கடந்த காலம் காப்பாற்றப்பட வேண்டியது என்று புரிதல் இருந்தால் மட்டுமே நாம் நமது கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் காப்பாற்ற முடியும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நேற்று நான் ஒரு போட்டேன் பார்த்து, நேற்று இரவு ரயிலில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்துட்டு போட்டேன். அந்த போகத் என்று சொல்லுகிற அந்த வினேஷ் போகத் என்று சண்டை புரிந்த அந்த பெண் வீராங்கனையினுடைய படத்தை சிந்துவெளியினுடைய நடன மங்கை என்ற டான்சிங்களோட பக்கத்தில் போட்டேன். இன்னைக்கு வந்து 100 கிராம் அதிகமாக இருந்துச்சுன்னு தகுதி நீக்கம் பண்ணியிருக்கிறதா படித்தேன். வரலாறு இப்படிப்பட்ட வரலாறை தோற்றுவித்துக் கொண்டே இருக்கும். ஏகலைவனுடைய கட்டை வீரர்கள் பழிவாங்கப்படும். பூகத் போன்றவர்களுக்கு 100 கிராம் அதிகமாக இருக்கும். அது சரியோ தவறோ தொடர்ந்து போராட வேண்டிய களத்தில் தான் நாம் இருக்கிறோம். அதற்கான விழிப்புணர்வை நாம் தொடர்ந்து இயக்குவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.